ரைட். நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட Adobe Illustrator பேட்ச் 20ல பார்த்தீங்கன்னு சொன்னா, 20வது பேட்ச்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃப்ரீ செமினார் தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போறது. ரைட். அப்போ இந்த ஃப்ரீ செமினாருக்கு ஜாயின்ட் ஆயிருக்கக்கூடிய அனைவரையும் கனேடியன் காலேஜ் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். அப்போ முதலாவது நம்ம வந்து இந்த கோர்ஸ்ல இன்னைக்கு நம்ம கதைக்க போற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த Adobe Illustrator அப்படின்ற கோர்ஸ்ல நம்ம என்ன மாரியான சிலபஸ செய்ய போறோம். ரைட். நம்மளோட சிலபஸ் என்ன மாரி இருக்கு. அண்ட் இந்த Adobe Illustratorன்ற சாஃப்ட்வேர படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல் இருக்கு. அண்ட் இதுல என்ன மாரியான ஜாப்ஸ் செய்யலாம். ரைட். எப்படியான உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். ரைட். எங்க போயிட்டு உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். இது எல்லாமே இன்னைக்கு நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே ஃப்ரீ செமினார்ல நான் உங்களுக்கு ஆ கதைக்க போறேன். ரைட். அப்போ ஒருத்தர் ஜாயின் ஆகி கொண்டு இருக்காங்க. ரைட். ஓகே பாப்போம். அப்போ முதலாவது நான் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட காலேஜ பத்தின சப்ஜெக்ட் கொஞ்சம் கழிச்சிட்டு இருப்போம். சரியா? எங்களோட காலேஜ் கனேடியன் காலேஜ் நீங்க ஜாயின் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, கனேடியன் காலேஜ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கேண்டில தான் இருக்கோம். சரியா? கேண்டில. அ முன்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து பிசிக்கலா கிளாஸஸ் செய்து கொண்டிருந்தோம் 2017க்கு முன்னாடி. தற்பொழுது நம்ம வந்து கரண்ட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கிளாஸஸ் எல்லாம் செய்றது வந்து ஆன்லைன் மூலமாக கிளாஸஸ் தான் செய்து கொண்டிருக்கோம். சரியா? 2017ல இருந்து முழுமையா நம்ம வந்து ஆன்லைன் மூலமான கிளாஸஸ் செய்து கொண்டிருக்கோம். ஆன்லைன்ல நம்ம வந்து முழுமையா செய்றது வந்து அதிகமா டிசைனிங் சம்பந்தமான கோர்சஸ் தான் கண்டக்ட் பண்ணி கொண்டு இருக்கோம். சரியா? அப்போ எங்களோட காலேஜ பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, எங்களோட காலேஜ பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து எங்களோட வெப்சைட்ல பார்க்கலாம். சரியா? canadiancoe.com அப்படின்றது தான் நம்மளோட வெப்சைட். ரைட். அப்போ இந்த கனேடியன் காலேஜ் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட காலேஜ பத்தின டீட்டெயில்ஸ் எங்களோட இது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம். அதேபோல எங்களோட காலேஜ்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் பத்தின டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்கலாம். என்ன மாரியான கோர்சஸ் இருக்கு, என்ன மாரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இதுல வெப்சைட்ல பார்க்கலாம். ஓகே. அப்போ உங்கள கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் உங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கு. நீங்க WhatsAppல ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் தான். ரைட். அப்போ அந்த நம்பர்ல வந்து உங்களுக்கு எனி டைம் எங்கள கான்டாக்ட் பண்ணி ரைட் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம். ரைட். அப்போ நம்ம வந்து காலேஜ பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, லெக்சர்ஸ் 6 பேர் இருக்காங்க. ரைட்டா. இதுல 5ன்னு போட்டிருக்கு. அப்டேட்ஸ் கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. சரியா? அப்போ இந்த இருக்குதா இதான் நம்மளோட காலேஜ் வெப்சைட்ஸ் அண்ட் காலேஜ பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எங்களோட வெப்சைட்ல வந்து பார்க்கலாம். அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பக்கத்துல இருந்து கதைக்கிற நான் யாரு அப்படின்றத நீங்க அ முதலாவது நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவோம். இல்லாட்டி யாரு கதைக்கிறது, என்ன சப்ஜெக்ட் அப்படின்றது தெரியாம இருக்கலாம். ரைட். அப்போ இந்த பக்கத்துல இருந்து கதைக்கிறது நான் தான். ரைட். நேம் வந்து ஃபௌமி. சரி. இந்த கனேடியன் காலேஜ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒன் ஆஃப் த டிரெக்டரா நானும் இருக்கேன். ரைட். 3 டிரெக்டர்ஸ் இருக்கோம். அண்ட் 3ல நானும் ஒருத்தரா இருக்கேன். ரைட். அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து இப்போ ரைட் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ தற்பொழுது கரண்ட்டா நான் வொர்க் பண்ணிக் கொண்டிருக்கிறது வந்து ஃப்ரீலான்சரா வொர்க் பண்ணிக் கொண்டிருக்கேன். ரைட். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃப்ரீலான்சரா வந்து ஃபைவர் அண்ட் அப்வொர்க்ஸ்ல வொர்க் பண்ணிக் கொண்டிருக்கேன். ரைட். ஃபைவர் அண்ட் அப்வொர்க்ஸ்ல வந்து ஃப்ரீலான்சரா வொர்க் பண்ணிக் கொண்டிருக்கிறதோட தான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் செய்றோம். சரி. அப்போ ஜஸ்ட் ஏதோ ஃப்ரீலான்சரா வொர்க் பண்றாரு, ஏதோ சப்ஜெக்ட் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு படிச்சு குடுக்குறாரு அப்படின்னு இல்ல. ரைட்டா? இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சிலபஸ ஃபுல்லா காட்டுறேன். சிலபஸ் என்ன மாரி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பார்த்ததுக்கு பிறகு இந்த சிலபஸ் எப்படி இருக்கு. இத செய்ற நேரத்தில உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு. ரைட். இதெல்லாமே உங்களுக்கு 100% நான் இன்னைக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ரைட். அப்போ இந்த கோர்ஸ நம்ம வந்து டிசைன் பண்றதுக்கு ரைட். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தேன் 16 இயர்ஸ்க்கு மேல வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு. ரைட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு தான் ரைட் கிராஃபிக் டிசைனராகவும் லெக்சரர் ரைட் கிராஃபிக் டிசைனிங் லெக்சரராகவும் மோர் தேன் 16 இயர்ஸ் 16 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கேண்டில இருக்கக்கூடிய அதிகமான காலேஜஸ்ல நம்ம வொர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கொலம்பியால சில காலேஜஸ்ல வொர்க் பண்ணியிருக்கோம். சரியா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு ரைட்டா நம்ம பிசிக்கலா வொர்க் பண்ற நேரத்தில ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் தேவைப்படுது. ரைட். அவங்களுக்கு எப்படி படிச்சு குடுத்தா தெளிவா விளங்கும் அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு தான் நம்ம சிலபஸ தயாரிச்சிருக்கோம். சரியா? அதேபோல நெறைய கம்பெனிஸ்ல நான் வந்து ரிமோட்டா வொர்க் பண்ணியிருக்கேன். பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைமாவும் வொர்க் பண்ணியிருக்கோம். ரைட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு ரைட் உங்களுக்கு வொர்க்கிங் என்வைரன்மென்ட் ஒண்ணுக்கு என்ன மாரியான டிசைனிங் நீங்க எப்படி அப்ளை பண்ணணும். சரி. இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நம்மளோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு தான் இந்த சிலபஸ நம்ம வந்து தயாரிச்சிருக்கோம். ரைட். உங்களுக்கு நான் சிலபஸ ஃபுல்லா காட்டுறேன். ரைட். அப்போ கோர்ஸ கண்டக்ட் பண்ண போறது நான் தான். ரைட். ஃபௌமி ரைட். இந்த பக்கத்துலருந்து கதைச்சு கொண்டு இருக்கிறது நான் தான். ரைட். ஓகே. அப்போ உங்களுக்கு எங்களோட காலேஜ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்கக்கூடிய சில கோர்ஸஸ பத்தி இன்னொரு சப்ஜெக்ட் ஒண்ணு காட்டிட்டு போறேன். ரைட். எங்களோட காலேஜ்ல கோர்ஸஸ்ன்ற நேரத்தில நம்ம இந்த கோர்ஸஸ் கொஞ்சம் தான் இப்போ கண்டக்ட் பண்ணி கொண்டு இருக்கோம். ரைட். அப்போ இதில பார்த்தீங்கன்னு சொன்னா Microsoft Office, கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற பார்ட்ட வந்து இத நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை
நீங்க கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் செய்றீங்களா? இல்லாட்டி ஃபோட்டோஷாப் செய்றீங்களா? அப்படின்ற நெறைய பேர் ஒவ்வொருத்தர் கால் பண்ணி எனக்கு கேட்டிருந்தாங்க. ரைட் அது எல்லாத்துக்கும் நான் ஒரு ஆ சொல்யூஷன் இன்னைக்கு சொல்றேன். என்ன சப்ஜெக்ட் என்ன மாரி இருக்கு. ரைட் கிராஃபிக் டிசைனிங்னா என்ன? ரைட் இது எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு விளங்கலாம். சரி. ஓகே. அப்போ கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு நம்ம முன்ன வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபுல் பேக்கேஜ் கோர்ஸஸ் செய்து கொண்டிருந்தது. பட் இப்போ வந்து நம்ம வந்து அந்த அப்படி பேக்கேஜா கோர்ஸஸ் செய்றது இல்ல. ரைட் ஏன்னு சொன்னா நெறைய பேருக்கு வந்து இதுல வந்து சில பார்ட் தேவைப்படும், சில பார்ட் தேவைப்படாது. ரைட். அப்போ அவங்களுக்கு அவங்களுக்காக வேண்டியும் எல்லாருக்கும் இலகுவா படிக்க முடியுமா ஆகுறதுக்காக வேண்டி எல்லாத்துக்கும் லேசா ரைட் லேசா அவங்களுக்கு படிக்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து இந்த கிராஃபிக் டிசைனிங்ன்ற கோர்ஸை டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோஷாப்பை வேறையா இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸை நம்ம வேறையா தான் செப்பரேட் பண்ணி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் சரியா இது ஏன்னு சொன்னால் மோஸ்ட்லி நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் இருக்கும் எவ்வளோ காலம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மந்த் இல்லைன்னா 4 மந்த் ரைட் அப்படி 4 மந்த்தில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கிராஃபிக் டிசைனிங் கோர்சஸ் இருக்குது பட் என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய சப்ஜெக்ட்டில் இந்த 3 மந்த்துலுக்கும் கிராஃபிக் டிசைனிங்ன்ற சப்ஜெக்டை வந்து கவர் பண்ண இயலாது இருக்குது ஏன்னு சொன்னால் நம்ம சிலபஸ் வந்து 100% ஒரு கம்ப்ளீட்டான சிலபஸாக தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வழங்குறோம் ரைட் ஏதோ கொஞ்சமாக செய்துட்டு ஒரு போஸ்டர் டிசைனிங் ஹேண்ட்பில் டிசைன் ஒரு ஃப்ளையர் டிசைனிங் ஒன்று செய்கிறதும் ஒரு 2 ஃபோட்டோவை கட் பண்ணி போடுறதும் அந்த மாதிரி இல்லை கிராஃபிக் டிசைனிங் நம்மளோட கோர்சஸ் எல்லாமே இருக்குது ரைட் 100% ஒருத்தர் கிராஃபிக் டிசைனிங் நம்மக்கிட்ட படித்தேன்னு சொன்னால் உங்களுக்கு வேண்டிய ஒரு இடத்துல போயிட்டு ரைட் அது ஆன்லைனாக இருக்கலாம் ஸ்ரீலங்காவாக இருக்கலாம் ஃபாரின் கண்ட்ரிஸாக இருக்கலாம் வேண்டிய ஒரு இடத்துல போயிட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த டவுட்ஸும் இல்லாமல் பர்ஃபெக்டாக அவங்க சொல்லக்கூடிய வேலைகளை டிசைனிங்ஸை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரியா அது ஃபைவராக இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஃபாரின் கண்ட்ரினுக்கு போயிட்டு ரைட் அது யூரோப்பாக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் துபாய் மாதிரியான கண்ட்ரீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுறது ரைட் துபாயில் டிசைனிங் வேறு லெவல் ரைட் அப்போது அந்த மாதிரியான டிசைனிங் எல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக என்ன மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்றது எல்லாமே இதில் கவர் ஆகும் சரியா அப்போ நம்ம கோர்ஸில் வந்து ஃபோட்டோஷாப்ன்ற கோர்ஸை மட்டுமே நான் வந்து 3 மந்த்துக்கு செய்கிறோம் ரைட் 3 மந்த்னு சொன்னது 3.5 மந்த் போகும் இல்லஸ்ட்ரேட்டர் கோர்ஸ் வந்து ஒரு 4 மந்த் போகும் சரியா 4 மந்த்தோ 4.5 மந்த் ரைட் சிலபஸ் வந்து அந்த அளவுக்கு டீப்பாக பெரிய அளவுக்கு இருக்குது ரைட் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கிற நேரம் நம்ம வந்து எல்லாமே முழுமையாக படிக்கணும் ரைட் ஒர்க் பண்ண போகிற நேரத்தில் நமக்கு சில இடங்கள் தேவைப்படாது பட் படிக்கிற நேரம் எல்லா நாலேஜையும் 100% எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒர்க்கிங் என்வாயரன்மெண்ட் கொண்டு போகிற நேரத்தில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யார்கிட்ட எதுவும் ரைட் புலி ஆகாமல் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி அப்போது இல்லஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் அடோப் ப்ரீமியர் ப்ரோ வீடியோ எடிட்டிங் சம்மந்தமான நம்ம சாஃப்ட்வேர் செய்கிறோம் அடோப் ப்ரீமியர் ப்ரோ இது வந்து வீடியோ எடிட்டிங் செய்யக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ரைட் யூடியூப் வீடியோஸ் எடிட் பண்ணுறது ரைட் மூவிஸ் இதெல்லாமே எடிட் பண்ணுறதுக்கு வந்து இந்த அடோப் ப்ரீமியர் ப்ரோன்ற சாஃப்ட்வேரை நம்ம செய்யறோம் சரி இந்த பேட்ச் வந்து நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ணலை அண்ட் நெக்ஸ்ட் வீக் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ரைட் அதே மாதிரி அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னால் நம்ம இப்போ கொஞ்சம் நிறுத்தியிருக்கோம் இது நம்ம செய்துட்டு இருந்தோம் அண்ட் கொஞ்சம் நிறுத்தியிருக்கோம் சரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அதே போல் AutoCAD IELTS இந்த சப்ஜெக்ட் வரும் IELTS சொல்கிறது வந்து ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் ஒன்று ரைட் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் சிஸ்டம் ரைட் ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறவங்களுக்கு செய்யக்கூடிய கோர்ஸ் இதுதான் நம்ம இங்கிலீஷ் கோர்ஸ் ஒன்றா செய்யக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இது ரைட் அண்ட் அதே போல் கொரோல் ரோ இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிடுறேன் கொரோல் ரோ கோர்ஸையும் நம்ம வந்து செய்து கொண்டு இருக்கோம் நம்ம காலேஜ் ரைட் பேச்சஸ் போய் கொண்டு இருக்கு ஓகே அப்போ இந்த கோர்சஸ் தான் நம்ம காலேஜில் இப்போ கண்டக்ட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கோர்சஸ் சரி அப்போது இன்னைக்கு நீங்கள் ஜாயிண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ரைட் இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்போது இதில் கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற ஒரு பார்ட் ரைட் நீங்களும் கிராஃபிக் டிசைனர் ஆக ரைட் நீங்கள் கிராஃபிக் டிசைனர் ஒன்று ஆகணும் அப்படின்னு சொன்னால் மெயினாக கிராஃபிக் டிசைனிங்கில் வந்து மெயினாக வந்து 4 சாஃப்ட்வேர்ஸ் படிப்பாங்க வேண்டிய இடத்துல வந்து கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு சொன்னால் 4 சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது சரியா நான் அப்புறம் அதை கதைப்பேன் Adobe Photoshop, Adobe Illustrator, Adobe InDesign அண்ட் Corel Draw இந்த 4 சாஃப்ட்வேர்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற பகுதிகளுக்கு வரும் ரைட் நான் அதை பிறகு கதைக்கிறேன் தெளிவாக அப்போது நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகணும்னு சொன்னால் இந்த 4 சாஃப்ட்வேரையும் கட்டாயம் படிக்கணுமான்னு கேட்டால் இல்லை சரியா கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணக்கூடியவர் இந்த 4 சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணுறான்னு கேட்டாலும் இல்லை சரியா 4 சாஃப்ட்வேரையும் ஒரு கிராஃபிக் டிசைனர் யூஸ் பண்ணுறது இல்லை சில கிராஃபிக் டிசைனர்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் ஃபோட்டோஷாப் மட்டும் யூஸ் பண்ணி கிராஃபிக் டிசைனர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க லட்சக்கணக்காக ஏர்ன் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க இல்லஸ்ட்ரேட்டரை மட்டும் வச்சு யூஸ் பண்ணி சம்பாதிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க ரைட் ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் அதிகம் சரியா ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர் மிக்ஸ் பண்ணி டிசைன் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் அதிகமாக இருக்குது ரைட் அப்படி ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க சரியா அதே போல் இன்டிசைன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேகசின்ஸ் பார்ட்டை டிசைன் பண்ணுறது மேகசின்ஸ் டிசைன் பண்ணுறது மேகசின் கவர்ஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணுறது தான் புக் டைப்பிங் புக் டிசைனிங் பண்ணுறது தான் இந்த இன்டிசைன் அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ்
யூஸ் பண்றாங்க ரைட். நான் பிறகு மறுபடியும் காதுப்பேன். அதே போல Corel Draw சொல்றது வந்து இல்லஸ்ட்ரேட்டர் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு சாஃப்ட்வேர் தான் இந்த Corel Draw சொல்றது. மோஸ்ட்லி வந்து ஸ்ரீலங்காலயும், இந்தியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல வந்து இந்த Corel Draw சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்க. பட் நீங்க துபாய் போகலாம், இல்லாட்டி யூரோப் கண்ட்ரீஸ் போகலாம். அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து இந்த Corel Draw யூஸ் பண்றது குறைவு. அந்த கண்ட்ரீஸ்ல வந்து யூஸ் பண்றது வந்து இந்த Adobe Illustrator. சரியா? அப்போ இந்த போஸ்ட்ட பார்த்தா நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இது வந்து நம்முடைய 20th பேட்ச் 20வது பேட்ச் ரைட். மோஸ்ட்லி வந்து நம்ம அதிகமா வந்து இல்லஸ்ட்ரேட்டர் பேட்சஸ் வந்து ஒரு இயருக்கு வந்து 2 இல்லன்னா 3 தான் செய்றது. ரைட். அதை விட அதிகமா செய்றது இல்ல. ரைட். 3 முன்னடா செஞ்சது. அதுக்கப்புறம் இப்ப நான் வந்து 3 பேட்சஸ் ரைட். 3 4 போறது குறைவு ரைட். லாஸ்ட் இயர்க்கு வந்து நம்ம 6 செஞ்சோம். இந்த இயர் வந்து உண்மைக்குமே இந்த இயர் இதுவரைக்குமே 2 பேட்ச் தான் செஞ்சிருக்கோம். 19th பேட்ச் ஜனவரில ஸ்டார்ட் பண்ணோம். 20th பேட்ச் வந்து ரைட் 8ஆம் மாசம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ரைட். முதலாம் மாசம் தான் 19 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணது. ரைட். ஓகே. அப்போ இந்த கோர்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து இல்லஸ்ட்ரேட்டர்ன்ற சாஃப்ட்வேர வந்து பேசிக் லெவல்ல இருந்து பிகினர் லெவல் ரைட். நீங்க எந்த நாலேட்ஜுமே தேவையில்ல. எனக்கு கிராஃபிக் டிசைனிங் தெரியாது சார். ரைட். எனக்கு எதுவுமே தேவையில்ல. நீங்க பேசிக்ல இருந்து ரைட் 0 டூ உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்ட் லெவல் வரைக்கும் ரைட். இல்லஸ்ட்ரேட்டர்ல அட்வான்ஸ்ன்ற பார்ட் இருக்கு தானே. அந்த அட்வான்ஸ்ன்ற பார்ட் வரைக்கும் முழுமையா வந்து உங்களுக்கு A to Z இந்த கோர்ஸ்ல நான் கவர் பண்ணுவேன். சரியா? அண்ட் இந்த கோர்ஸ் வந்து காலம் வந்து 4 மாதம் போகும். 4 மாதம் பிளஸ் ஒரு 2 வீக்ஸ் அங்கிட்டு போகலாம். சரியா? 4 மந்த்துக்கு நம்ம வந்து இத கம்ப்ளீட் பண்றது தான் நம்மோட மெயின் பிளானா இருக்கும். நான் சிலபஸ காட்டுறேன். காட்டுனதுக்கு பிறகு உங்களுக்கு விளங்கும். இது என்ன மாரி சிலபஸ் இருக்கு ரைட் அப்படின்றது உங்களுக்கு விளங்கும். அதே போல கிளாஸஸ் வந்து ஃப்ரைடேஸ்ல தான் நம்ம அரேஞ்ச் பண்றோம். ஃப்ரைடேஸ் வெள்ளிக்கிழமைகள்ல இரவு 8 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் கிளாஸஸ் நடக்கும். ரைட். அது 10:30, 11 ஆகும். கொஞ்சம் சப்ஜெக்ட்ட பொறுத்து கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு டைம்ஸ் அங்கிட்டு இங்கிட்டு போகும். சரியா? அண்ட் 8 PM to 10:30 PM தான் கிளாஸஸ் நடக்கும். சரி. அப்போ இந்த கோர்ஸ்ல நம்ம என்ன மாரி சிலபஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ரைட். அப்ப இதுக்குரிய டோட்டல் கோர்ஸ் ஃபீஸ் வந்து 6000 தான் வரும். இதுக்கு இன்ஸ்டால்மென்ட் பேமெண்ட் ஒன்று இருக்கு. அது எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்றேன். ரைட். இந்த கோர்ஸ்ல உண்மையான வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னா, மோர் தேன் உங்களுக்கு 35,000க்கு வரக்கூடிய கோர்ஸ் ஒண்ணு தான் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 6,000 சேருது. சரியா? நான் சிலபஸ காட்டுறேன். உங்களுக்கு சிலபஸ காட்டுனா பார்க்கலாம். இதான் சிலபஸ் நம்மளோட கோர்ஸ்ல சிலபஸ் இந்த மாரி தான் இருக்கு. இந்த கோர்ஸ நம்ம டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய சிஸ்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, டோட்டலா வந்து 25 டேஸ்க்கு கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரைட். 25 டேஸஸ்க்கு கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. சரி. அப்போ டேஸ் பார்த்தீங்கன்னா, சும்மா ஜஸ்ட் மொடியூல்னு போட்டு கவர் பண்ணல. ரைட். இந்த மொடியூல் கவர் ஆயிடுச்சு, இந்த மொடியூல் கவர் ஆயிடுச்சு அப்படியெல்லாம் நம்ம செய்றதில்ல. டைரக்ட்டாவே டேஸ். முதலாவது நாள் என்ன சப்ஜெக்ட்? டே 2 2வது நாள் என்ன சப்ஜெக்ட்? ரைட். இந்த மாதிரி ஒரு டேஸ்க்கு ஏத்த மாரி தான் இந்த சிலபஸ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பார்க்கலாம். டேஸ் கணக்குல போட்டு தான் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த சிலபஸ். அப்போ இந்த சிலபஸ்ல சரியா? இந்த சிலபஸ் எடுத்தா நம்ம வந்து கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற சப்ஜெக்ட் ரைட். கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா, 2 விதமாக படிப்பிக்கலாம். ஒரு விதம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த YouTubeலலாம் இருக்கும் அந்த மாதிரி. எப்படி? ஒரு டிசைன் எடுத்து போட்டு ரைட். ஒரு டிசைன் எடுத்து போட்டுட்டு சரி ஏதாவது ஒரு டிசைனோட ஒரு ஹேண்ட் பில்லா இருக்கலாம். ரைட். ஒரு புக் கவரா இருக்கலாம். ஒரு பாக்ஸா இருக்கலாம். ரைட். இல்லாட்டி ஒரு கார்ட்டூன் ஷேப்பா இருக்கலாம். ரைட். இது ஏதாவது இருக்கலாம். ரைட். இந்த மாரியான ஷேப்ஸ் ஏதாவது எடுத்து போட்டுட்டு, ஏதாவது ஒண்ணு எடுத்து போட்டுட்டு, நமக்கு அந்த டிசைன செய்றதுக்காக வேண்டி இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர யூஸ் பண்ணி, சரி இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர யூஸ் பண்ணி, அந்த டிசைனுக்கு இல்லஸ்ட்ரேட்டர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டூல்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் செய்றது. இது ஒரு மெத்தட். 2வது மெத்தட் எப்படின்னு சொன்னா, நம்ம படிச்சு குடுக்கக்கூடிய மெத்தட் எப்படின்னு சொன்னா, இந்த இல்லஸ்ட்ரேட்டர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டூல்ஸ் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் எடுத்தோம்னு சொன்னா, இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் நான் ஓப்பன் பண்றேன். ரைட். வெர்ஷன் பிரச்சனை இல்ல. அதே போல இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தருவோம். ரைட். சாஃப்ட்வேர்ஸ் நீங்க தேடிக்கிறணுமா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம தருவோம். சாஃப்ட்வேர்ஸ நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறது தான் இருக்கு. ரைட். இன்ஸ்டால் பண்ணக்கூடிய கைட்ஸும் நான் தருவேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? இது எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். அப்போ உங்களோட மெஷினுக்கு அந்த சாஃப்ட்வேர்ஸ டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது தான் இருக்கு. ரைட். இன்ஸ்டால் பண்றது எப்படி அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி தருவேன். ரைட். அப்போ ஜஸ்ட் நான் வந்து ஒரு A4 லெட்டர் சைஸ்ல எடுப்போம். ரைட். ரைட். இல்லஸ்ட்ரேட்டர் எடுத்தீங்கன்னா, இப்போ இந்த இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் ரைட். இதான் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் ரைட். இதுல வந்து நான் செட்டிங்ஸ் அங்க மாத்தி வச்சிருக்கேன். ரைட். இதெல்லாம் எப்படி செட்டிங்ஸ் செய்றது இது எல்லாமே காய்ப்போம். ரைட். ஓகே. இந்த இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர்ல இவர் தான் டூல் பார். இந்த டூல் பார்ல பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளோ டூல்ஸ் இருக்கு? நெறைய டூல்ஸ் இருக்கு. அப்போ ஒரு டிசைன் ஒன்று நம்ம செய்றதுக்கு, ஏதாவது ஒரு டிசைன் ஒன்று செய்றதுக்கு இந்த மாரி ஒரு இத போட்டுட்டு, சரியா? ஜஸ்ட் சிம்பிள் மெத்தட்ல சரியா? இத எப்படி நமக்கு வந்து ஏதாவது ஒரு டிசைன் ஒண்ணு நமக்கு தேவைன்னு சொன்னா, அந்த டிசைன வந்து ஏதாவது
ரைட் நமக்கு இப்படி இப்படி போட்டுட்டு ஒவ்வொரு டூலில் ரைட் நமக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த டூல்ஸை வந்து யூஸ் பண்ணி சரியா எங்களுக்கு இந்த டிசைன்ஸை செஞ்சுட்டு போகலாம். ஏதாவது லொகோ ஒன்றா இருக்கலாம் ரைட் அப்படி ஒரு மெத்தட் செய்யலாம். அடுத்த மெத்தட் என்னன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு டூலையும் தனித்தனியான முறையில் இந்த ஒரு டூலால் என்னெல்லாம் செய்யலாம் ரைட் இந்த செலெக்ஷன் டூல் எடுத்தால் இதில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுல இந்த பேசிக்கில் இருந்து ரைட் இந்த செலெக்ஷன் டூல் எடுத்தால் இந்த செலெக்ஷன் டூல் 5 வேலை செய்யலாம் ரைட்டா. ஃபர்ஸ்ட் டேல வந்து அடுத்த கிளாஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் டேல வந்து இந்த செலெக்ஷன் டூல்லேருந்து படிப்போம் சரியா. அப்போ இந்த செலெக்ஷன் டூல் எடுத்தால் என்ன செய்யலாம் ரைட் இந்த செலெக்ஷன் டூல் எடுத்தால் மூவ் பண்ணலாம் ரைட் ஆப்ஜெக்ட் ஒன்றை ரொட்டேட் பண்ணலாம் ரைட் ஆப்ஜெக்ட் ஒன்றை காப்பி பண்ணலாம் சரியா இதை ஸ்கேல் பண்ணிக்கலாம் ரைட் இந்த மாதிரியான நிறைய வேலைகள் செய்யலாம் இந்த ஒரு டூலில் ரைட். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கொஞ்சம் குயிக்காக காய்ச்சேன் அந்த சப்ஜெக்ட்ஸ் குயிக்காக சொன்னேன். பட் கிளாஸ் செய்கிற நேரத்தில் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ப்ராக்டிகல்ஸ் தருவேன் சரியா. தனியாக ப்ராக்டிகல்ஸ் தந்து இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக கவர் பண்ணப்படும். ஒவ்வொரு டூல்ஸுக்கும் டிரெக்ட் செலெக்ஷன் டூலில் என்ன ரைட் இந்த டூல் எடுத்தால் என்ன செய்யலாம் ரைட் டிரெக்ட் செலெக்ஷன் டூலில் ரைட். அப்போது இந்த மாதிரியான பார்ட்ஸ் இந்த ஒவ்வொரு டூல்ஸுக்கும் என்ன மாதிரியான வேலைகள் இருக்குது அப்படின்றத வந்து தனித்தனியான முறையில் நம்ம வந்து இதில் வந்து செய்வோம் சரியா. அப்போது இதில் இப்போ டூல்ஸ்ன்ற சொல்கிற நேரத்தில் இல்லஸ்ட்ரேட்டரில் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் உங்களுக்கு பார்க்கலாம் இதில் இதுதான் இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்கக்கூடிய சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டூல்ஸ். நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்றதுல ரைட் இல்லஸ்ட்ரேட்டரில் நம்ம டூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸே வந்து ஜஸ்ட் இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்கிற டூல்ஸ் ஓர்டருக்கு படிச்சுட்டு அப்படி போகிறதும் இல்லை. இந்த டூல்ஸை வந்து நான் வந்து குரூப் பண்ணியிருக்கேன். எப்படி செலெக்ஷன் டூல்ஸ் ரைட் நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்குரிய டூல்ஸ் அப்படின்னு. ட்ராயிங் டூல்ஸ் இல்லஸ்ட்ரேட்டரில் ட்ராயிங் பண்ணுறதுக்குரிய டூல்ஸ். பெயிண்டிங் டூல்ஸ் பெயிண்டிங் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்குரிய டூல்ஸ். மோடிஃபை டூல்ஸ் ரைட் நம்ம ஏதாவது டிசைன் பண்ணுற நேரத்தில் அந்த ஏதாவது ட்ரா பண்ணுற நேரத்தில் அந்த ட்ரோவை வந்து மோடிஃபை பண்ணுறதுக்குரிய டூல்ஸ். நெவிகேஷன் டூல்ஸ் நெவிகேட் பண்ணுறது ரைட் இல்லஸ்ட்ரேட்டராக வந்து நெவிகேட் பண்ணுறது ஜூம் பண்ணுறது ரைட் ஸ்க்ரோல் பண்ணுறது ரைட் பேன் பண்ணுறது இந்த மாதிரியான டூல் செட் நெவிகேஷன் டூல். அடுத்த டெக்ஸ்ட் டூல்ஸ் இந்த மாதிரியான 6 குரூப்ஸுக்கு நம்ம பிரிச்சுட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒவ்வொரு டூல் செட்டையும் செலெக்ஷன் டூல்ஸ் அப்படின்ற நேரத்தில் செலெக்ஷன் டூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை டூல்ஸ் இருக்குது 6 டூல்ஸ் இருக்குது செலெக்ஷன் டூலில் ரைட். இந்த ஒவ்வொரு டூல்ஸையும் தனித்தனியான முறையில் நிறைய ப்ராக்டிகல்ஸ் இருக்குது ரைட். இந்த ப்ராக்டிகல்ஸோட வந்து கவர் பண்ணுவோம் ரைட். அதே போல் தான் ட்ராயிங் டூல்ஸ் என்ன மாதிரியான ட்ராயிங் டூல்ஸ் இருக்குது இது வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது. ரெக்டாங்கலோட ஜஸ்ட் ட்ரா பண்ணலாம் பட் இதில் ரெக்டாங்கலோட வச்சு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத வந்து நம்ம இதில் காய்ப்போம் சரியா. ரெக்டாங்கல் டூல் எடுத்திங்கன்னா ரெக்டாங்கல் எப்படி எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குது ரைட் ரவுண்டட் ரெக்டாங்கல் இந்த மாதிரி ஒவ்வொரு டூல்ஸ்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது ரைட். இந்த ஆப்ஷன்ஸை சரியாக படிச்சிட்டோம்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு டிசைனை பார்த்து டிசைன் பண்ணுறது நமக்கு லேசி. பட் நம்ம வந்து ஒரு டிசைன் ஒரு டூலை இதை வந்து முழுமையாக படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வேண்டிய டிசைன் உண்டு ரைட் நமக்கு டிசைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ரைட். அதுதான் இதில் சப்ஜெக்ட் ரைட். எனக்கு அதில் இந்த நம்மளோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசைன் பண்ணக்கூடியவங்களுக்கு ரைட் இந்த சாஃப்ட்வேரை வந்து 100% சொல்லி தரணும் ரைட். இந்த 100% படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேண்டிய மாதிரி செய்யலாம் ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஒவ்வொரு டேஸ் போட்டு செலெக்ஷன் டூல்ஸ் அண்ட் ப்ராக்டிகல்ஸ் ரைட் ட்ராயிங் டூல்ஸ் அண்ட் ப்ராக்டிகல்ஸ் ட்ராயிங் டூல்ஸோட ப்ராக்டிகல்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் போட்டிருக்கோம் ரைட். இப்போது இந்த டே 1 இப்போ டே 1ல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் டைப் ஆஃப் கிராஃபிக்ஸ். இப்போ டைப் ஆஃப் கிராஃபிக்ஸ் நான் இப்போ இந்த பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டைப் ஆஃப் கிராஃபிக்ஸ். இப்போ நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனர் உண்மைக்குமே வந்து சிலவங்க வந்து கிராஃபிக் டிசைனிங் தான் என்னன்னு தெரிஞ்சவங்களும் இருக்கீங்க தெரியாதவங்களும் இருக்கீங்க ரைட்டா. அப்போது எல்லாருக்கும் சேர்த்து கொமனாக தான் சப்ஜெக்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சரியா. இப்போது சிலவங்க வந்து இப்போ கிராஃபிக் டிசைனர் ஆகணும் அப்படின்ற ஒரு என்னது ஒரு இது ஒன்று இருக்குது ரைட் ஒரு ஏம் ஒன்று இருக்குது ரைட் நான் ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதும் சிலவங்களுக்கு சிக்கல் சரியா. அப்போ நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகிற அப்படின்ற நேரத்தில் கிராஃபிக்ஸ் டைப் ஆஃப் கிராஃபிக்ஸ் ரைட். நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய ஃபீல்ட்ஸ் ரைட்டா. நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய ஃபீல்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய ஃபீல்ட்ஸ் சரி. இப்போது சாதாரணமாக நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியா நீங்கள் செய்யக்கூடிய டிசைன்ஸ் ஜஸ்ட் இப்போ நிறைய பேர் வந்து கிராஃபிக் டிசைனர் ஆகிட்டோம் என்ன செய்கிறது ரைட் நிறைய ஏதாவது டிசைன் பண்ணுறாரு போஸ்டர் டிசைன் பண்ணுறாரு இது செய்கிறாரு அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்கும் ரைட். இப்போது இதில் ஜஸ்ட் கிராஃபிக் டிசைனர் ஆக இல்லாது ரைட். கிராஃபிக் டிசைனர்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷன் ஒன்று ரைட். அந்த ப்ரொஃபஷனுக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க சரியா. நீங்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் உண்டு ரைட் ஒரு ப்ரொஃபஷன் ஒன்றுக்கு போக போகிறீங்க சரி. நல்லா ஏர்ன் பண்ண இதுமான ஒரு ப்ரொஃபஷன் உண்டு. அப்போ ஒரு கிராஃபிக் டிசைனர்ன்ற நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய டிசைன்ஸ் என்ன மாதிரியான டிசைனிங்ஸ் எல்லாம் செய்வீங்கன்னு சொன்னால் ஆஃப்செட் பிரிண்டிங் டிசைனிங் அப்படின்ற பாட்டுக்கு நீங்கள் டிசைனராக ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் டிஜிட்டல் பிரிண்டிங்க்கு ஒர்க் பண்ணலாம். இல்லைனா ஸ்க்ரீன் பிரிண்டிங்க்கு ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் ஃபோட்டோ பிரிண்டிங்க்கு ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் வெப் அண்ட் மோஷன் கிராஃபிக்ஸுக்கு ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரியான 5 ஃபீல்ட்ஸ் தான் உண்மைக்குமே இருக்குது கிராஃபிக் டிசைனர் ஒர்க் பண்ணுறதுக்கு
ஆனா இதெல்லாம் பரந்த பகுதிகள். சரியா? இப்போ நீங்க கிராஃபிக் டிசைனர் ஆனதுக்கு பிறகு இந்த 5 பகுதிய நான் வந்து உங்களுக்கு இத எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். பட் Photoshopல ஃபோட்டோ பிரிண்டிங் அப்படின்ற பார்ட்ட வந்து இல்லஸ்ட்ரேட்டர்ல செய்ய இயலாது. சரியா? ஃபோட்டோ பிரிண்டிங் வந்து செய்றது டிசைனர் போட்டு ஃபோட்டோ பிரிண்டிங்க்கு போடலாம். பட் ஃபோட்டோ பிரிண்டிங் வந்து இல்லஸ்ட்ரேட்டர்ல வராது. அது வந்து Photoshopக்கு தான் வரும். நீங்க கிராஃபிக் டிசைனரா வொர்க் பண்ற நேரத்துல Photoshop டிசைனரா இருந்தா ஃபோட்டோ பிரிண்டிங் வெட்டிங் ஆல்பம் டிசைன் பண்றது, வெட்டிங் ஆல்பம்ஸ் ரைட்? ஆ வித்தியாசமான ஃபோட்டோஸ் ரைட் இவென்ட் ஃபோட்டோஸ் எடுத்து அந்த ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி, ரீடச் பண்ணி அதெல்லாம் செய்றது வந்து Photoshopல. ரைட்? அப்போ இல்லஸ்ட்ரேட்டர்ல வந்து இந்த பார்ட் வந்து நமக்கு செய்ய இயலாது. ரைட்? அப்போ இந்த மத்த 4 பகுதியில வந்து இல்லஸ்ட்ரேட்டர்ல வந்து பெர்ஃபெக்ட்டா செய்யலாம். அண்ட் ஆஃப்செட் பிரிண்டிங் மோஸ்ட்லி வந்து Photoshopல வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் கூடிய வேலை செய்றது இல்ல. சரியா? செய்வாங்க. ஒரு சிலர் செய்றது. பட் செய்றது இல்ல. ரைட்? அந்த அளவு ஒரிஜினல் அவுட்புட் வராது. அப்போ இல்லஸ்ட்ரேட்டர்ல வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் உரிய டிசைனிங் செய்யலாம். இப்போ ஆஃப்செட் பிரிண்டிங் உரிய டிசைன் என்றா என்னன்னு நெறைய பேருக்கு தெரியாது. சரியா? ஆஃப்செட் பிரிண்டிங் டிசைன்னு சொல்றது பிரிண்ட் ஆகக்கூடிய டிசைன்ஸ். அதுவும் நார்மல் பிரிண்ட் இல்ல. பேப்பர்ஸ் இருக்கு தானே. பேப்பர்ன்னு சொல்றது வந்து பேப்பரா இருக்கலாம், கார்ட்போர்டா இருக்கலாம். இந்த கார்ட்போர்ட்ஸ் இல்லன்னா பேப்பர்ல பிரிண்ட் ஆகக்கூடிய டிசைன் செய்றேன்னு சொன்னா, அதுக்கு சொல்றது வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் டிசைன்னு சொல்றது. இப்ப யோசிப்பீங்க சார் எல்லாமே டிசைனிங் தானே. அப்ப இது என்ன ஆஃப்செட் பிரிண்டிங் டிசைனிங், டிஜிட்டல் பிரிண்டிங் டிசைனிங் அப்படின்னு சொல்றது. என்னான்டா, நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனரா வொர்க் பண்ற நேரத்துல, இந்த ஒவ்வொரு டிசைனுக்கும் ரைட், ஒவ்வொரு பார்ட்டுக்கும் டிசைன் பண்ற நேரம் வித்தியாசமான செட்டிங்ஸ் எடுத்து டிசைன் பண்ணணும். அப்படி இல்லாம ஒரு டிசைன செஞ்சுட்டு இந்த எல்லா பிளாட்ஃபார்முக்கும் செட் ஆகும்னு சொல்லலாது. சொல்லலாம் இல்ல, செட் ஆகாது. சரியா? சாதாரணமா நீங்க வந்து ஒரு கம்பெனி ஒண்ணு சொல்லுங்க. ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்றாங்க. ரைட்? ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்றாங்க. ரைட்? கம்பெனி சும்மா இந்த மாரி ஒரு கம்பெனி வந்து ரைட் கம்பெனி வந்து ஓப்பன் பண்றாங்க. அப்ப இந்த கம்பெனில ஓனர் வந்து சொல்றாரு உங்கள்ட்ட, "நான் கம்பெனியோட ஓப்பன் பண்ண போறேன். எனக்கு மார்க்கெட்டிங் வேலையெல்லாம் நெறையா இருக்கு. அப்போ அதுக்குரிய டிசைனிங் பார்ட்ட வந்து நீங்க செஞ்சு தாங்க." ரைட்? டிசைனிங் பார்ட்ட செஞ்சு தாங்க. இல்லாட்டி நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படியாவது செய்ற ஒருத்தரா இருந்தா, உங்களுக்கு டிசைனிங் பார்ட்டும் நல்லா தெரியும்னு சொன்னா, உங்களுக்கு வேற லெவல்ல ஏர்ன் பண்ணலாம். சரி? அப்போ நீங்க வந்து டிசைனிங் வந்து செஞ்சு கேட்கிறாரு. அப்ப அவரு சொல்றாரு, "கடைய ஷாப் ஓப்பன் பண்றது போறோம். சரி கம்பெனி ஓப்பன் பண்ண போறோம். கம்பெனிக்கு முதலாவது மெயின் போர்ட் ஒண்ணு அடிக்கணும். மெயின் போர்ட் ஒண்ணு அடிக்கணும். ரைட். மெயின் போர்ட் ஒண்ணு டிசைன் பண்ணி தாங்க" அப்படின்னு சொல்றாரு. அதேபோல சில சைட்ல வரக்கூடிய சின்ன சின்ன போர்ட்ஸ் கொஞ்சம் அடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்போ இது என்ன பார்ட்ல வரும் அப்படின்னு சொன்னா, இது வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் அப்படின்ற பார்ட்ல வரும். சரியா? ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ், எக்ஸ் பேனர்ஸ் இதெல்லாம் சொல்றது வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் அப்படின்ற பார்ட்ல வரும். உங்களுக்கு தெரியும். இதா இருக்கு இந்த மாரி. ரைட்? இந்த மாரியான பேனர்ஸ் எல்லாம் வந்து சொல்றது வந்து டிஜிட்டல் பிரிண்டிங்ன்ற பார்ட்ல வரும். சரியா? அப்போ இந்த மாரியான டிசைன் செய்றதுக்கு ஜஸ்ட் எல்லா டிசைனும் ஒரு மாரி தான். பட் இதுக்குரிய செட்டிங்ஸ் வித்தியாசம். இந்த செட்டிங்ஸ் எப்படி வரும் அப்படின்றத வந்து நான் வந்து இப்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணி தரேன். சரியா? அப்போ அதேபோல அவருக்கு நீங்க இத டிசைன் பண்ணி குடுக்குற நேரம், அந்த செட்டிங்ஸோட டிஜிட்டல் பிரிண்டிங் அப்படின்னு செய்ற நேரத்தில, அத வந்து கலர் மோட் வந்து CMYKன்ற கலர் மோட்ல டிசைன் பண்ணணும். சயன்ட், மெஜெண்டா, எல்லோ, பிளாக். இது என்ன சயன்ட்ன்னா என்ன? மெஜெண்டான்னா என்ன? இதெல்லாம் இன்னைக்கு நாள்ல எக்ஸ்ப்ளைன் பண்ண கஷ்டம். சரியா? ஆனா, கிளாஸஸ்ல வந்து தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். சரியா? அப்போ சயன்ட், மெஜெண்டா, எல்லோ, பிளாக்ன்றதுல டிசைன் பண்ணணும். அதேபோல டிஜிட்டல் பிரிண்டிங்க்கு டிசைனிங் ஒண்ணு பண்ற நேரம், ரெசல்யூஷன் வந்து 72 இல்லன்னா 100ல டிசைன் பண்ணணும். PPI. PPIன்னு சொல்றது வந்து பிக்சல்ஸ் பெர் இன்ச். சாதாரணமா வந்து ஒவ்வொன்னும் அளக்கிறதுக்கு ஒவ்வொரு அளவுகோல் இருக்கு. தானே? கிலோமீட்டர், மீட்டர், யார், ரைட்? கிலோகிராம், கிராம், லீட்டர் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஒரு டிசைனிங்ல, ஒரு ஃபோட்டோவோட நம்ம சொல்லுவோம் குவாலிட்டின்னு சொல்லுவோம். அந்த குவாலிட்டிய அளக்கிறதுக்கு, அந்த குவாலிட்டிக்கு வந்து ஒரிஜினலா சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரெசல்யூஷன். இந்த ரெசல்யூஷன அளக்கிறதுக்குரிய அளவுகோல் வந்து PPI பிக்சல்ஸ் பெர் இன்ச். இது எப்படி கால்குலேட் ஆகுது? இதெல்லாம் வேணா நான் காய்க்கிறேன் கொஞ்சம். சரியா? அப்போ இந்த ரெசல்யூஷன்ல டிசைன் பண்ணினா தான் பெர்ஃபெக்ட்டான ஒரிஜினல் அவுட்புட் எடுக்கலாம். சரியா? அந்த செட்டிங்ஸ் வந்து சாஃப்ட்வேர்ல நம்ம செட் பண்ணணும். ரைட்? இது எல்லாமே நான் சொல்லி தரேன். ரைட்? அதேபோல அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரு சொல்றாரு, இப்ப நம்ம கம்பெனி ஓப்பன் பண்ண போறோம். இந்த கம்பெனிக்கு ஒரு சில ஹேண்ட் பில்ஸ் அடிச்சு ரோட்லலாம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதேபோல இந்த கம்பெனியில அ டாக்குமென்டரி வொர்க் கொஞ்சம் இருக்கு. கம்பெனிகளுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் வேணும். கம்பெனிக்கு அடுத்தது என்வலப்ஸ் ரைட்? கம்பெனியில லெட்டர் ஹெட் இதெல்லாம் டிசைன் பண்ணணும். அதையும் செஞ்சு தரீங்களான்னு கேட்கிறாரு. சரியா? அப்போ நீங்க சொல்றீங்க, அதுக்கு சொல்றது வந்து பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைன்னு சொல்றது. பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைன். சரியா? அந்த கம்பெனிக்கு தேவையான அனைத்து விதமான பிராண்டிங் சம்மந்தமான டிசைனிங்ஸ் எல்லாமே பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைன்னு சொல்றது. ரைட்? அப்போ அந்த பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைன் இப்ப அத கொஞ்சம் இதான வேர்ட்ஸ்ல நான் கதைக்கல. ரைட்? சும்மா சிம்பிளா எல்லாருக்கும் நார்மலா விளங்கக்கூடிய வேர்ட்ஸ்ல தான் காய்ச்சிட்டு இருக்கேன். ரைட்? அப்போ அந்த கம்பெனிக்கு தேவையான இந்த ஹேண்ட் பில்ஸ், ஃபைல்ஸ், ஐடென்டி கார்ட்,
இதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த என்னது லெட்டர் ஹெட்ஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணி கேட்குறாரு. அப்போ அந்த டிசைனிங் செய்றேன்னு சொன்னா, இதே டிஜிட்டல் பிரிண்டிங்க்கு செஞ்ச செட்டப்ல செய்ய இயலாது. சரியா? இங்க இந்த எக்ஸ் பேனர்ல செஞ்ச பேனர அப்படியே இந்த சைஸ்க்கு அந்த ஹேண்ட் A4 பேப்பருக்கு பிரிண்ட் பண்ணி குடுக்க இயலாது. அப்படி குடுக்க இயலாது. அந்த டிசைன முதல்ல இருந்து டிஃபரண்ட் செட்டிங்ஸ்ல செய்யணும். செஞ்சா தான் பிரிண்ட் பண்ணக்கூடிய செட்டப். அதுக்கு தான் ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றது. இப்போ சாதாரணமா ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றது உண்மைக்குமே இப்போ சிலர் நினைப்பீங்க, இப்போ ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்டிங் தானே அப்படி ஆயிக்குமே. இல்ல. ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றது லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் பிரிண்ட் பண்றேன்னு சொன்னா, லார்ஜ் குவான்டிட்டி பிரிண்ட் பண்றேன்னு சொன்னா, அந்த செட்டப்க்கு தான் சொல்றது ஆஃப்செட் பிரிண்டிங். ஒரு சிலர் தெரிஞ்சவங்க இருப்பீங்க, தெரியாதவங்களும் இருப்பீங்க. சரியா? சாதாரணமா இப்ப ஒரு தாள் இப்போ ஒரு பேப்பர டிசைன் பண்ணி அத பிரிண்ட் எடுக்கிறேன்னு சொன்னா, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ல போயிட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரியா? அது லேசர் பிரிண்டா இருக்கலாம், ரைட்? இல்ல இல்லாட்டி டாட் மேட்ரிக்கா இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரிண்டர்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றது, 1 தாள், 2 தாள் பிரிண்ட் பண்றது இல்ல. ஒரு ரிம், 2 ரிம் பிரிண்ட் பண்ணக்கூடியது. ஒரு ரிம்முண்டா என்ன? ரைட் சொல்றேன் கிளாஸ்ல வச்சு கேட்பேன். ரிம் எல்லாம் காட்டுவேன். ரைட்? ஒரு ரிம்ன்னு சொல்றது சாதாரணமா A2 இல்லன்னா A1 பேப்பர்ல 500 ஷீட்ஸ் வரும். சரியா? அப்போ A4 பேப்பர்னுமே A4 தெரியும் தானே? எல்லாருக்குமே A4 தெரியும். A4ன்னு சொல்றது பேப்பர் தெரியும் தானே? நார்மல் A4 சைஸ் அப்படின்ற பேப்பர். சாதாரணமா நீங்க A4 சைஸ்ல ஹேண்ட் பில் பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ரிம் பிரிண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, எத்தன பேப்பர் பிரிண்ட் ஆகணும்னு சொன்னா, நார்மலா வந்து 4000 பேப்பர்ஸ் பிரிண்ட் ஆகும். 4000 4000 ஹேண்ட் பில் பிரிண்ட் ஆகும். 4000 லீஃப்லெட்ஸ் பிரிண்ட் ஆகும். சரிதான்? இதான் ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றது. சரியா? நான் இதில ப்ரோசஸ கொஞ்சம் காட்டுறேன். ரைட்டா? அப்போ ஆஃப்செட் பிரிண்டிங். லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் பிரிண்ட் பண்றேன்னு சொன்னா, இந்த ஆஃப்செட் பிரிண்டிங்ன்ற பகுதி டிசைன் பண்ணணும். அப்ப இதுக்கு பிரிண்ட் பண்றதுக்கு வந்து சும்மா நார்மலா வந்து டிசைன் போட இயலாது. இதுக்குரிய டிசைனிங்ல வந்து நெறைய செட்டிங்ஸ் இருக்கு. இதில ப்ளீட் செட் பண்ணணும். சரியா? ப்ளீட் ஏரியான்னு சொல்லுவோம். ப்ளீட் செட் பண்ணணும். ட்ரிம் மார்க்ஸ் போடணும். அதேபோல நீங்க ஸ்பெஷல் ஷேப் கொண்டு போறோம்னா, டை கட் போடணும். ரைட்? இந்த டை கட்ஸ் எல்லாமே சொல்லி தரோம். ரைட்? இந்த கோர்ஸ்ல வந்து டை டிசைன்ஸ், என்வலப் டை, ரைட்? ப்ளீட் போடுறது, ரைட்? ட்ரிம் மார்க்ஸ் போடுறது, ரைட்? ரெஜிஸ்டர் மார்க்ஸ்னா என்ன? இது எல்லாமே கதைக்கப்படும். ரெஜிஸ்டர், ரைட்? ட்ரிம் மார்க்ஸ், ரைட்? ஜஸ்ட் ஒரு டிசைனிங்க சும்மா போட இயலாது. ரைட்டா? ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க வொர்க் பண்ண போற நேரத்தில, ப்ரொஃபஷனலா வொர்க் பண்ணி ஒரு இடத்துக்கு இப்ப டிசைனிங் ஒண்ணு செஞ்சு Fiverr, Upworksல நீங்க யாருக்காவது குடுக்குறேன்டா கூடி, ப்ரொஃபஷனலான லெவல்ல குடுக்கணும். ரைட்? நீங்க உங்களுக்கு நெனச்ச மாரி போட்டு குடுக்க இயலாது. இன்டர்நேஷனல் டிஃபைன் பண்ண மாரி ஒரு சைஸ் ஆஃப் டிசைன் பண்ணணும். அதேபோல ப்ரொஃபஷனலான மெத்தட்ல நீங்க அவங்களுக்கு டெலிவர் பண்ணணும். பேக்கேஜ் பண்ணி டெலிவர் பண்ணணும். ரைட்? அதெல்லாமே சேவ் பண்ற ஃபார்மேட் எல்லாமே நாங்க கதைப்போம். அப்போ ஆஃப்செட் பிரிண்டிங். இந்த ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றது, இந்த மாரியான பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைன் பண்ண இந்த மாரி இந்த பார்ட் இந்த மாரி தான். ஒரு கம்பெனிக்கு தேவையான புக்ஸா இருக்கலாம். இதெல்லாமே வந்து ஆஃப்செட் பிரிண்டிங்ல இந்த மக் இல்ல. ரைட்டா? இதெல்லாம் ஆஃப்செட் பிரிண்டிங் தான். இந்த பேக்கா இருக்கலாம். ரைட்? ஸ்பெஷல் பேக்ஸ் இந்த இதெல்லாமே வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் தான். இந்த மாரியான ப்ரோச்சர்ஸ் இது பிரிண்ட் பண்றதும் வந்து ஆஃப்செட் பிரிண்டிங்ல தான் பிரிண்ட் பண்றது. இந்த மாரி புக் கவர்ஸ் இது 2 கலர், 1 கலர் சப்ஜெக்ட் இருக்கு அதுல. ரைட்? அது நான் கிளாஸ்ல காய்க்கிறேன். ரைட்டா? 1 கலர் டிசைனிங், 2 கலர் டிசைனிங். இப்போ ஆஃப்செட் பிரிண்டிங்க பொறுத்தவரைக்கும் நெறைய இப்ப 1 கலர்ல டிசைன் பண்ணலாம். 2 கலர்ஸ், 3 கலர்ஸ், 4 கலர்ஸ், 5 கலர்ஸ், 6 கலர்ஸ், 7 கலர்ஸ் அப்படின்னு போலாம். சரியா? 4 கலர்ஸ் தான் நார்மல் கலர்ஸ். சயன்ட், மெஜெண்டா, yellow, பிளாக். அதுக்கு பிறகு வரக்கூடிய கலர்ஸ் வந்து நம்ம வந்து நமக்கு தேவைன்னு சொன்னா, ஸ்பெஷல் டோன்ஸ்ல போட்டு எங்களுக்கு பிரிண்ட் பண்ணலாம். டிசைன் பண்ணி அத பிரிண்ட் பண்ணலாம். அது சொல்றது வந்து பேன்டோன்னு சொல்லுவோம். பேன்டோன், ஸ்பெஷல் டோன்ஸ். ரைட்டா? அத எப்படி செய்றது அப்படின்றத வந்து நான் வந்து அத கலர்ஸ் எப்படி எடுக்கிறது, பேன்டோன்ஸ் எங்கேருந்து எடுக்கிறது, பேன்டோன் கைட்ஸ் புக்னா என்ன, இதெல்லாமே வந்து நான் கதைப்பேன் கிளாஸ்ல. ரைட்? ஃபாரின் கண்ட்ரீஸ் Fiverr, Upworksல நீங்க வொர்க் பண்ணணும்னு சொன்னா, இந்த பேன்டோன பத்தின முழுமையான நாலேட்ஜ் இருக்கணும். சரியா? அதேபோல ஃபாரின் கண்ட்ரி இது மட்டும் இல்ல. நீங்க ஃபாரின் இப்ப ஸ்ரீலங்கால குறைவு. ஸ்ரீலங்கால இல்லன்னு சொல்ல இயலாது. இருக்கு. ரைட்? பெரிய கம்பெனிஸ்ல டிசைனிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பேன்டோன் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்? அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப துபாய் அங்கங்கலாம் போயிட்டு நீங்க வொர்க் பண்ற துபாய்லலாம் வந்து நல்ல டிசைனர் வேக்கன்ஸீஸ் நெறைய இருக்கு. உங்களுக்கு இருந்தா LinkedInல பார்க்கலாம். LinkedIn ப்ரொஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணி பாருங்க. LinkedIn இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரைட்? அதெல்லாம் நான் கிளாஸ்ல சொல்லி தருவேன். ரைட்? LinkedInல பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து டிசைனர்ஸ் நெறைய வேக்கன்ஸீஸ் இருக்கு வந்து துபாய்லலாம் வந்து LinkedInல நெறைய ஜாப் வேக்கன்ஸீஸ் இருக்கு. ரைட்? அப்போ LinkedInல ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய கிராபிக் டிசைனிங் வேக்கன்ஸீஸ் எங்க இருக்கு? துபாய்ல இருக்கு. அங்கெல்லாம் வந்து அதிகமா வந்து இந்த பேன்டோன் யூஸ் பண்ணுவாங்க. பேன்டோன். இந்த பாருங்க. இது வந்து பேன்டோன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் டோன். இது வந்து ஒரு ஆஃப்செட் பிரிண்டிங் பார்ட். இதெல்லாம் ஆஃப்செட் பிரிண்டிங்ல வரக்கூடியது. இந்த மாரி பேக்கேஜ், இந்த புக்ஸ் கவர்ஸ் இதெல்லாம் நான் டிசைன் பண்ணி காட்டுறேன். இதுல என்னென்ன செட்டப்ஸ் இருக்கு. எம்போஸ், டிபோஸ் எல்லாமே காய்ப்பேன். சரியா? எம்போஸ்ன்னு என்னன்னு நான் சொல்றேன். சரியா? அப்போ இது வேற ரைட்? இது வந்து ஆஃப்செட்ல இது வந்து நம்ம ஆர்ட்ஸ் ரைட்டா? இந்த மாரி ஆர்ட்ஸ் வரையறதெல்லாம் சொல்லி தரப்படும். ரைட்? இதெல்லாம் நம்ம காய்ப்போம். ரைட்? ஆஃப்செட் பிரிண்டிங் இந்த மாரி ஹேண்ட் வீல்ஸ் இதெல்லாமே வந்து ஆஃப்செட் பிரிண்டிங்ல வருது. ஆஃப்செட் பிரிண்டிங். இதெல்லாமே ஆஃப்செட் பிரிண்டிங். ரைட்? ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றது இதுக்குரிய டிசைன செஞ்சு ரைட்? ஒரு சின்ன ஒரு மெஷின் இல்ல. ஒரு லார்ஜ்
மெஷின் உண்டு ரைட். அந்த மெஷினில் எப்படின்னா இந்த மாதிரி இதுதான் ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷின் ரைட். நம்ம ஒரு டிசைனிங்கை பண்ணிவிட்டு ரைட் இதில் ப்ரொசஸை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரைட். பெருசாக யோசிக்காதீங்க, விலங்காட்டி பெருசாக யோசிக்க தேவையில்ல. நான் சப்ஜெக்டை சொல்கிறேன், பட் கிளாஸில் இதை வந்து டிசைனிங் போட்டு அந்த டிசைனிங் எப்படி ப்ரொசஸ் ஆகும் இது எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். சரியா? இப்போ நீங்கள் ஆஃப்செட் பிரிண்டிங் ஒருத்தர் ஹேண்ட் பில் கேட்டார், இந்த கம்பெனிக்கு வந்து ஹேண்ட் பில் ஒன்று கேட்டார். அப்போ அவருக்கு வந்து ஹேண்ட் பில் ஒன்று டிசைன் பண்ணுறீங்க, ஃப்ளையர்ஸ், ஹேண்ட் பில்னு சொல்கிறது ஃப்ளையர்ஸ் ரைட், ஹேண்ட் பில். அடுத்து வந்து இவருக்கு வந்து என்ன செய்ய போகிறீங்க, இவருக்கு ஒரு லெட்டர் ஹெட், இந்த கம்பெனிக்கு வந்து லெட்டர் ஹெட் கேட்குறாங்க, லெட்டர் ஹெட்ஸ் இது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணினா அந்த டிசைன் பண்ண டிசைனை நீங்கள் பிரிண்டிங் பண்ணக்கூடிய ப்ரெஸ்ஸுக்கு இல்லை நீங்கள் பிரிண்டிங் ப்ரெஸ்லேயே ஒர்க் பண்ணக்கூடிய பிரிண்டிங் பார்ட்டுக்கு நீங்கள் அனுப்பினா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த டிசைனை நீங்கள் செஞ்ச டிசைன் அழகான ஒரு ஹேண்ட் பில்லாக இருக்கலாம். சரியா? ஒரு அழகான ஹேண்ட் பில்லை நீங்கள் செஞ்சிட்டீங்க, செஞ்ச அந்த ஹேண்ட் பில்லை காட்டுறேன் இது நீங்கள் செஞ்ச ஹேண்ட் பில் இப்போ சும்மா சொல்லுவோம் ரைட். இந்த இதை நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க ரைட். இப்படி இல்லை, டிசைனில் வந்து வித்தியாசமாக வரும். இது வந்து மொக்கப் ஒன்று போட்டிருக்கு, இது மொக்கப்பில் போட்டிருக்கு, அதான் இப்படி இருக்குது ரைட். மொக்கப் என்னன்னு சொல்லித்தரோம் ரைட். அப்போது ஒரு டிசைனை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த டிசைனை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இவங்க பிரிண்டிங்கு போடுறேன்டா இதில் ப்ரொசஸ் ஒன்று இருக்குது. முதலாவது என்ன செய்வாங்க, இது ஆஃப்செட் பிரிண்டிங்கு போடுறேன்டா இந்த டிசைன் எடுத்துகிட்டு போயிட்டு செப்பரேஷன் பண்ணுவாங்க ரைட். செப்பரேஷன் பண்ணி இந்த டிசைனை சரியா, இந்த டிசைனை சிடிபி ப்ராசஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸுக்கு போடுவாங்க. சிடிபி ப்ராசஸ், கம்ப்யூட்டர் டு பிளேட். சரியா? இதுதான் சிடிபி ப்ராசஸ்ன்னு சொல்கிறது. நீங்கள் செஞ்ச டிசைனை ரைட் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான தகர பிளேட் இருக்கும் ரைட். இந்த மாதிரியான மெஷின் ஒன்றில் இந்த இதை பாட்டுறேன் பாருங்கள், ஷீட் ஒன்று இந்த இதுதான் பிளேட். இந்த மாதிரியான ப்ளூ கலரில் தான் இருக்கும் ரைட். இந்த மாதிரி ப்ளூ கலர் பிளேட்டில் போட்டு நீங்கள் செஞ்ச டிசைனை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பிளேட் போடுவாங்க. பிளேட் போடுறேன்னு சொல்லுவாங்க ரைட். டிசைன் செய்கிறவங்க சொல்லுவாங்க பிளேட் போட கொடுத்துருக்கு ரைட். ஆஃப்செட் பிரிண்டிங்கில் வந்து பிளேட் போடுறது தான் முக்கியம். அதுதான் கொஞ்சம் கொஸ்டான வேலை. அது கொஸ்ட்டை பற்றியெல்லாம் நான் வந்து கிளாஸில் தான் கதைப்பேன். சரியா? இன்னைக்கு இந்த டைம் முழுக்கும் நமக்கு வந்து அது கதைக்கிறது கொஞ்சம் டைம் போதாது ரைட். ஃபுல்லாக அப்படி கதைச்சேன்னு சொன்னால் அது சும்மா உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் ரைட். அப்போது இதுதான் பிளேட் ப்ராசஸ்ன்னு சொல்கிறது. ஒவ்வொரு கலருக்கும் தனித்தனி ஒவ்வொரு பிளேட் போடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து சிஎம்வைக்கில் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஹேண்ட் பில் டிசைன் பண்ணீங்கன்னு சொன்னால் அது வந்து கலர்ஃபுல் அப்படின்னு வருது. இந்த மாதிரி கொஞ்சம் இருங்களேன், இந்த மாதிரி இந்த ஹேண்ட் பில் வந்து 4 கலர் ஹேண்ட் பில், சயன்ட் மெஜெண்டா எல்லோ பிளாக் சிஎம்வைக்கில் டிசைன் பண்ணணும் இந்த ஹேண்ட் பில்லை. சரியா? இதில் சிஎம்வைக்கில் டிசைன் பண்ணணும். இந்த ஆஃப்செட் பிரிண்டிங் சிஎம்வைக்கில் டிசைன் பண்ணலாம், இல்லாட்டி கிரே ஸ்கேலில் டிசைன் பண்ணலாம். ஃபோட்டோஷாப்பில் தான் கிரே ஸ்கேல் இருக்கும், இல்லஸ்ட்ரேட்டரில் கிரே ஸ்கேல் இல்லை. சரியா? அப்போது இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து நம்மளை வந்து ஏதாவது ஒரு கலரில் டிசைன் பண்ணிக்கலாம். சரி? அப்போது சிஎம்வைக்கில் டிசைன் பண்ணணும், ரெசல்யூஷன் வந்து 300 ppiயில் டிசைன் பண்ணணும் எங்கள் ஆஃப்செட் பிரிண்டிங். சரியா? இது எப்படி எடுக்கிறது, இந்த ப்ராசஸ் எல்லாமே நான் சொல்லி தருவேன். பட் இப்போ கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்கு தான் ஷேர் பண்ணுறேன் ரைட். அப்போது இந்த செட்டப்பில் தான் நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். அப்போ இதை டிசைன் பண்ணதுக்கு பிறகு இந்த டிசைன் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இந்த ஹேண்ட் பில்னா இந்த ஹேண்ட் பில்லில் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன செய்வாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தனி கலர் சயன்ட் மெஜெண்டா எல்லோ பிளாக்னு கலர்ஸாக பிரிப்பாங்க ரைட். அது வந்து இந்த சிடிபி ப்ராசஸ் செய்யக்கூடிய அந்த மெஷின்ஸில் போட்டு கலரை டிவைட் பண்ணி எடுக்கலாம். அப்படி எடுத்து ஒவ்வொரு கலருக்கும் தனித்தனி இந்த மாதிரி பிளேட்ஸ் போடுவாங்க. சரியா? இந்த மாதிரி பிளேட் போட்டுட்டு சரியா இந்த பிளேட் மாதிரி இந்த மாதிரி ப்ராசஸ் ஒன்று பண்ணி இந்த பிளேட் போடுறேன்னு சொல்கிறது. அப்போ அந்த வந்து ஒவ்வொரு கலரில் இருக்கக்கூடிய அந்த டிசைனும் இந்த பிளேட்டில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த அச்சு பதிக்கப்படும். சரியா? அப்போது இந்த மாதிரி அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பிளேட்ஸை எடுத்துகிட்டு வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷினில் ரைட். இது வந்து ஒரு 1 கலர் மெஷின் ஒன்று ரைட்டா. இந்த மாதிரி மெஷின்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெஷின்ஸ் இருக்குது, ஹை அண்ட் மெஷின்ஸ் இருக்குது, 4 கலர் ஒரே கலரில் 4 பிளேட்டை போட்டு பிரிண்ட் பண்ணக்கூடிய மெஷின்ஸும் இருக்குது. சரியா? அது கொஞ்சம் நீளமாக இருக்கும். இது வந்து 1 கலர் மெஷின் ஒன்று ரைட். உங்களுக்கு யூடியூப்ல அடித்து பார்க்கலாம் ஆஃப்செட் பிரிண்டிங். இது நான் ஃபஸ்ட்டுக்கு காட்டினது வந்து சிடிபி ப்ராசஸ், கம்ப்யூட்டர் டு பிளேட். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது ரைட். அதே மாதிரி ஆஃப்செட் பிரிண்டிங் அப்படின்றதும் நிறைய வீடியோஸ் இருக்குது ரைட். இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணக்கூடிய மெஷின்ஸ் ரைட். ஆஃப்செட் பிரிண்டர் அடிச்சு பாருங்களேன், நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில் ரைட். அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷின் உண்டு. அப்போ அந்த பிளேட்டை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பிளேட்டை இந்த மெஷினில் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரொசஸ் எல்லாம் கிளாஸில் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் இப்போ நார்மலாக ரைட் எல்லாருக்கும் இந்த மெஷினில் இந்த ப்ரொசஸை தெரிஞ்சு இப்போ நான் வந்து இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க, நான் இப்போ கிராஃபிக் டிசைனர் தானே போகிறேன், எனக்கு என்னதுக்கு இந்த பிளேட் இருக்கிற வேலையெல்லாம் அப்படின்ட்டு இல்லை. இந்த ப்ரொசஸை வந்து சரியாக விளங்கியிருந்தால் அவங்களோட டிசைனிங்கை வந்து இந்த ப்ரொசஸுக்கு சரியான முறையில் நீங்கள் அவுட்புட் பண்ணுவீங்க. சரியா? அப்படி இல்லாமல் ஜஸ்ட் டிசைன் மட்டும் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த ப்ரொசஸ் தெரியாமல் டிசைன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ரைட் சம்டைம் இல்லை மோஸ்ட்லி ரைட் அதிகமான நேரங்களில் உங்களோட டிசைனிங் என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் செஞ்ச டிசைனிங்கில் பிரிண்டில் வரும் கலர்ஸ் வித்தியாசப்படும் ரைட். மார்ஜின்ஸ் போயிட்டு டேமேஜ் ஆகிருக்கும் ரைட். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வரும்.
ரைட்? பிரிண்டிங் பக்கத்துக்கு போற நேரத்தில நெறைய பிரச்சனை வரும். அப்போ அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க, "நான் இது டிசைன் இதில தான் போட்டிருக்கேன். இப்படி இருக்கு பாருங்க. நீங்க நான் போட்ட டிசைன், நீங்க பிரிண்ட்ல வந்த டிசைன் இப்படி இருக்கு." அப்படின்ட்டுலாம் சிக்கல் பண்ணின போனாலும், அவங்க சொல்லுவாங்க என்னது, "உங்களோட டிசைனிங்ல இருந்த சிக்கல்னால இது இப்படி ஆயிடுச்சு." அப்படின்றத நார்மலா சொல்லிட்டுருவாங்க. உங்களுக்கு இந்த ப்ராசஸ் சரியா தெரியும் அப்படின்னு சொன்னா, என்னது, நீங்க டிசைனிங் பண்ற நேரமே இதுக்குரிய செட்டப்ல சரியான முறையில செஞ்சிருப்பீங்க. அப்போ இந்த ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷின் ஆப்பரேட்டர்ல கையால ஏதாவது பிழை ஆயினாலும், உங்களுக்கு இலகுவா ஐடென்டிஃபை பண்ற மாரி இருக்கும். சரியா? அப்போ இதுல இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு பார்த்தீங்களா? அந்த பிளேட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, என்ன செய்வாருன்னா, அந்த இந்த பேப்பர லோட் பண்ணி அதுக்குரிய இங்க்ஸ் வந்திருக்கு. ரைட்டா? அதுக்குரிய இங்க் என்ன செய்வாருன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்ட மாத்திட்டாரு ரைட் அந்த கேப்ல ரைட். நான் கொஞ்சம் மூவ் பண்றேன் ரைட். வீடியோ ஃபுல்லா பார்க்க டைம் இல்ல. உங்களுக்கு வேண்டிய மாரி இந்த வீடியோஸ் பார்க்கலாம். இந்த மாரி பெரிய ஷீட்ஸ்ல தான் இது பிரிண்ட் பண்றது. பிளேட்ஸ் அந்த இடத்துக்கு ஒவ்வொரு வித்தியாசமான பிளேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்குரிய டை ரைட்டா இங்க்க என்ன செய்வாருன்னா, இந்த இடத்துக்கு லோட் பண்ணுவாரு. ரைட்டா? ஒவ்வொரு மெஷின்ல ஒவ்வொரு இடம் இருக்கு இங்க் லோட் பண்றதுக்கு. சரியா? வித்தியாசமான மெஷின்ஸ்ல. இந்த மெஷின்ல இவரு இந்த இடத்துக்கு வந்து அதுக்குரிய இங்க்க ஊத்துறாரு ரைட். சயன் கலர் இல்லாட்டி மெஜெண்டா, yellow, பிளாக் இந்த மாரி கலர்ஸ லோட் பண்ணிட்டு பிரிண்ட்ட போடுவாங்க. சரியா? கலர்ஸ் லோட் பண்றது ரைட். இங்க் ரைட். அப்போ போட்டதுக்கு பிறகு இந்த மெஷின்ல வந்து பிரிண்ட் ஆயிட்டு வரும் இதுல. இத பார்த்தீங்களா? நீங்க இந்த நியூஸ் பேப்பர்லாம் பிரிண்ட் ஆகி வரும் தானே, அதெல்லாம் ஆஃப்செட் பிரிண்டிங் மாரி ரைட். சிங்கிள் கலர்ல பிரிண்ட் ஆகும். இதான் ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷின். இதோ முதலாவது இந்த மெஷின் வந்து 1 கலர் மெஷின் உண்டு. முதலாவது ஒரு கலர் பிரிண்ட் ஆகும். அதுக்கு பிறகு அந்த பிளேட்ட கழட்டிட்டு மறு 2வது கலர் பிரிண்ட் ஆகும். அப்படியே ஒவ்வொரு ஆர்டருக்கா கலர் பிரிண்ட் ஆகும். சரியா? அப்போ பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடி பேப்பர போடுவாங்க. அந்த பேப்பர் பிரிண்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அப்படி காஞ்சு காஞ்சு ரைட் 4 கலருக்கு பிரிண்ட் ஆகக்கூடிய மெஷின் தான் இது. சரியா? இதான் ஆஃப்செட் பிரிண்டிங். இதுல வந்து நெறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மெஷின்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேண்டா YouTubeல பாருங்க ரைட்டா? ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷின்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க இந்த மாரி. அப்போ இந்த மாரி பிரிண்ட் ஆகி வர டிசைன ரைட்டா? இதுல வந்து அப்ஸ்போர்ட்டர் அப்படின்னு எல்லாம் பாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டிசைன் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி மெஷின்ல எடுத்துட்டு வந்து ரைட் அந்த பேப்பர்ஸ சரியான முறையில அடுக்கி அரேஞ்ச் பண்ணிட்டு, சரி அந்த பேப்பர்ஸ இந்த மாரி மெஷின்ஸ் சொல்றது வந்து கட்டிங் மெஷின். கட்டிங் மெஷின்ல போட்டு நீங்க உங்களுக்கு இத வந்து கட் பண்ணுவாங்க. ரைட்? இந்த மாரி மெஷின்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி எட்ஜஸ கட் பண்ணிட்டு ரைட். இப்போ இதுல வந்து அப்ஸ் போட்டிருப்பாங்க ரைட். ஒரு ஷீட்ல வந்து 4 பேப்பர் அப்படி செட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அத வந்து சரியான முறையில கட் பண்ணி அந்த டிசைனுக்கு ஏத்த மாரி கட் பண்ணி தான் என்ன செய்வாங்க, இத வந்து ஃபைனலா எடுப்பாங்க. சரி. அப்போ இதுதான் பேசிக்கான ப்ராசஸ். ரைட்டா? ஆஃப்செட் பிரிண்டிங்ல இருக்கக்கூடிய ப்ராசஸ். அப்போ ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றது வந்து ஒரு மே அ டிசைனிங்ல வந்து நெறைய ஜாப்ஸ் இருக்கக்கூடிய பார்ட். நெறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றது. சரியா? அதேபோல நீங்க டிசைனிங் வொர்க் பண்ற நேரத்தில எதுக்கு வொர்க் பண்ணுவீங்க? ஸ்க்ரீன் பிரிண்டிங்காக வேண்டி வொர்க் பண்ண வேண்டி வரும். ஸ்க்ரீன் பிரிண்டிங் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, சப்ளிமேஷன்ஸ் பிரிண்டிங் அப்படின்ற பார்ட்டும் வரும். ரைட்டா? டீ ஷர்ட்ஸ் பிரிண்ட் பண்றது, இந்த மாரியான வேலைகள் எல்லாம் செய்றது வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் அப்படின்ற மக் பிரிண்ட் பண்றது ரைட். இந்த மாரியான நெறைய ஸ்பெஷல் இந்த கார்ட்போர்ட் புக்ஸ் ரைட் வெட்டிங் கார்ட்ஸ் கூடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்க்ரீன்ல பிரிண்ட் பண்ற இடங்கள் இருக்கு ரைட். அப்போ இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் அப்படின்றதுல வந்து CMYKல தான் நீங்க டிசைன் பண்ணணும். அதேபோல 300 PPIல ரெசல்யூஷன் 300ல இருக்கணும். ரைட்டா? அப்போ இதுல வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, டீ ஷர்ட் பிரிண்டிங் எல்லாம் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிரிண்டிங்ல டீ ஷர்ட் பிரிண்ட் பண்றது. ரைட்? பெரிய புக்ஸ்ல பேக்ஸ் ரைட்? இந்த அதெல்லாம் பிரிண்ட் பண்றதுக்கு கூடிய ரைட் பெரிய இந்த கார்ட்போர்ட் புக்ஸஸ்ல வந்து சில இடங்கள்ல வந்து பிரிண்ட் பண்றதுக்கு இந்த மாரி யூஸ் பண்ணுவாங்க. ரைட்? டீ ஷர்ட்ஸ், கேப்ஸ் ரைட் இதெல்லாம் வந்து இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்ல பிரிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் டீ ஷர்ட் பிரிண்ட் பண்ணக்கூடிய செட்டப் வேறையா இருக்கு. நான் டீ ஷர்ட் பிரிண்டிங் அப்படின்றத வந்து டிஃபரெண்ட்டா கதைப்பேன். ரைட்டா? டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு டீ ஷர்ட் பிரிண்டிங்ல. டீ ஷர்ட் டிசைன் பண்றது அண்ட் பிரிண்ட் பண்றது. டீ ஷர்ட்ல வந்து DTF, DTG ரைட்டா? சப்ளிமேஷன் ரைட்? இந்த மாரியான நெறைய டைப்ஸ் இருக்கு. என்னது? டீ ஷர்ட் டிசைன். அது வந்து நான் வேறையா கதைப்பேன். ஸ்க்ரீன் பிரிண்டிங்ன்னு சொல்றது வந்து பொதுவா பார்த்தீங்கன்னு சொன்னா, டீ ஷர்ட்ஸ்க்கு வந்து இந்த டீ ஷர்ட்ஸ்க்கு இந்த அம்ப்ரெல்லால பிரிண்ட் பண்ணியிருக்கும். ரைட்? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாரி நல்ல நேம்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றது இருக்கு. சில பார், பாக்ஸஸ்ல ரைட்? இதெல்லாம் பிரிண்ட் பண்றது வந்து இந்த மாரியான இது. ரைட்? வெட்டிங் கார்ட்ஸ் கூட இந்த மாரி பிரிண்ட் பண்றது இருக்கு. ரைட்? சில கார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்ல வந்து உங்களுக்கு பார்க்கலாம். நீங்க YouTubeல சர்ச் பண்ணி பாருங்க. ஸ்க்ரீன் பிரிண்டிங் அப்டின்ட்டு. அப்போ ஸ்க்ரீன் பிரிண்டிங்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா, ரைட்? சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப நான் சொல்றது வந்து சில விஷயங்கள் நீங்க தேடி பாருங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ரைட் இதுல இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்டின்றது. ஜஸ்ட் நான் சொல்றத மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அதுவும் போதாது. ஜஸ்ட் தேடி பாருங்க. ரைட் இப்படி ஒரு சப்ஜெக்ட் சொன்னாரு ஸ்க்ரீன் பெயிண்டிங்ன்னு. அது என்ன இருக்கு அப்படின்னு. அப்போ ஸ்க்ரீன் பெயிண்டிங்ல என்னலாம் டிசைனிங் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பார்க்கலாம். சரியா? இப்ப நான் வந்து ஓரளவு தான் காட்டுறேன். ரைட். சப்ஜெக்ட் பார்ப்போம் கிளாஸ் போற நேரத்தில சப்ஜெக்ட் பார்ப்போம். அப்போ நீங்க டிசைனரா வொர்க் பண்ற நேரத்தில ஸ்க்ரீன் பிரிண்டிங்காக வேண்டி டிசைன் பண்ண வேண்டி வரும். அதேபோல ஃபோட்டோ பிரிண்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் பார்ட் அப்படின்னு சொன்னேன். இல்லஸ்ட்ரேட்டர பொறுத்தவரைக்கும் இந்த பாதி இல்ல. சரியா?
ஃபோட்டோஷாப்ல இருக்கு. என்னது ஃபோட்டோ எடிட், ஃபோட்டோ ரீடச்சிங், ரைட்? இந்த பாட்டெல்லாம் செஞ்சு ஃபோட்டோ பிரிண்டிங் அப்படின்ற பகுதிக்காக வேண்டி டிசைன் பண்றது. ஃபோட்டோ பிரிண்டிங்க்காக வேண்டி டிசைனிங் பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க, கலர் மோட் வந்து ஆர்ஜிபின்ற கலர் மோட்ல நீங்க டிசைன் பண்ணணும். ரெட், கிரீன், ப்ளூ அப்படின்ற பார்ட்ல டிசைன் பண்ணணும். பிபிஐ வந்து 300ல டிசைன் பண்ணணும். ரெசல்யூஷன் 300. சரியா? அப்போ அதான் சப்ஜெக்ட். அண்ட் அதே போல இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து டிசைன் பண்ற நேரத்துல வெப் அண்ட் மோஷனுக்கு டிசைன் பண்ணலாம். வெப் அண்ட் மோஷன் என்ன? வெப்சைட்ல இருக்கக்கூடிய வெப் பேனர்ஸ், ரைட்டா? வெப் பேனர்ன்னு சொல்றது சாதாரணமா நான் இப்ப எப்பவுமே இந்த வெப்சைட்ல இதெல்லாம் வெப் பேனர்ஸ். இந்த பார்ட், ரைட்? இந்த இது, ரைட்? அப்ப இதெல்லாம் வெப் பேனர்ஸ். இந்த பகுதியிலலாம் டிசைன் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு Photoshopல இல்லன்னா இல்லஸ்ட்ரேட்டர்ல, ரைட்? கிராஃபிக் டிசைனர் நீங்க தான் டிசைன் பண்ணணும். சரியா? சாதியான பகுதிகள் நீங்க இதுல கூடிய போஸ்ட்டா இருக்கலாம், பேனரா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க டிசைன் பண்ணணும். சரியா? அதுதான் வெப் பேனர்ஸ். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க YouTubeக்கு தம்ப்நெயில் செய்றது, YouTube தம்ப்நெயில் டிசைன் பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு கிராஃபிக் டிசைன், ரைட்? இதான் மோஷன்னு சொல்றது. மோஷன், ரைட்? வெப்சைட்ல மோஷன் இல்ல. அது வெப் டிசைன். வெப் பார்ட்க்கு வரக்கூடியது. வெப் பார்ட்ல வரக்கூடிய டிசைன். சோசியல் மீடியா போஸ்ட், Facebookல போஸ்ட் போடுறது, Instagram போஸ்ட், ரீல்ஸ் இதெல்லாமே டிசைன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு கிராஃபிக் டிசைனரோட பார்ட்டா இருக்கும். அதுதான் சொல்றது மோஷன் டிசைனிங் அப்படின்னு சொல்றது. இதுல நெறைய ஏர்ன் பண்ணக்கூடிய பகுதி தான். இந்த பகுதியில நெறைய ஏர்ன் பண்ணலாம். இது ஒவ்வொரு பகுதியிலும் ஏர்ன் பண்ணலாம். நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆயினதுக்கு பிறகு, மோஸ்ட்லி சிலவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 2 ஏதாவது ஒரு 2 பகுதியில வொர்க் பண்ணுவாங்க. சிலவங்க ஒரே பகுதிய ஆஃப்செட் பிரிண்டிங்க மட்டும் பிடிச்சிட்டு இருப்பாங்க. சிலவங்க டிஜிட்டல்ல மட்டும் வொர்க் பண்ணுவாங்க. சிலவங்க ஸ்க்ரீன்ல மட்டும் வொர்க் பண்ணுவாங்க. சிலவங்க ஃபோட்டோ பிரிண்டிங். சிலவங்க இதுல மட்டும் வொர்க் பண்ணுவாங்க. சிலவங்க ஏதாவது 2 பகுதிய யூஸ் பண்ணுவாங்க. சில நேரத்துக்கு இதுல ஜாப் இல்லாத டைம்க்கு இந்த ஜாப்ப டச் பண்ண போவாங்க. ரைட்? அந்த மாரி. பட் நீங்க படிக்கிற நேரம் இது எல்லாத்தையும் முழுமையா தெளிவா படிக்கணும். ரைட்? இந்த கோர்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் தெளிவா சொல்லி தருவேன். ஏன்னு சொன்னா, நீங்க இந்த பாட்டுக்கு தான் போவீங்க. இந்த பாட்ட மட்டும் தான் லைஃப்ல செய்வீங்கன்னு இல்ல. நீங்க வொர்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு காலம். கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகு வேற ஒரு ஃபீல்டுக்கு மாறுறீங்க. இல்லாட்டி ஒரு ஜாப்ல இருந்து ஒரு ஜாப்க்கு இல்லாட்டி ஃபாரின் கண்ட்ரிகளுக்கு போ வேண்டி வர்றீங்க. அங்க போயிட்டு கிராஃபிக் டிசைனர் ஜாப்னு தேட போற நேரத்துல, சம்டைம்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, எங்கள்ட்ட வெப் அண்ட் மோஷனுக்கு தான் வேலை இருக்கு. இல்லாட்டி ஆஃப்செட்டுக்கு தான் வேலை இருக்கு. இல்லாட்டி டிஜிட்டலுக்கு தான் வேலை இருக்கு. அப்போ உங்களுக்கு அதுக்குரிய நாலேட்ஜ நீங்க எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா, ஈஸியா அப்டேட் ஆகி உங்களுக்கு வந்து வொர்க் பண்ணிட்டு போலாம். அப்போ நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனரா வொர்க் பண்ற நேரத்துல இந்த பார்ட் எல்லாத்துக்குமே நீங்க வொர்க் பண்ணணும். சரி? ஓகே. அடுத்து கிராஃபிக் டிசைனிங், ரைட்? வெக்டர் அண்ட் ராஸ்டர் நான் இதே பாட்டு காய்ச்சிட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயி. அதே போல கிராஃபிக் டிசைனர் இப்ப கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற பாட்ட தான் காய்ச்சிட்டு இருக்கோம். இப்ப நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற ஒரு ஜாப். இது ஒரு நல்ல ஒரு புரொஃபஷன். சரியா? நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய புரொஃபஷன். உண்மையாக நல்லா ஏர்ன் பண்ணலாம். சரி? சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பக்காவான ஒரு இடம் தான் இது. அப்போ இதுல வாட் இஸ் கிராஃபிக் டிசைன்? கிராஃபிக் டிசைன் என்ன? இப்ப வேற ஒரு கிராஃபிக் டிசைனர், ஆஃப்செட் பிரிண்டிங் அங்க எல்லாம் காய்ச்சோம். கிராஃபிக் டிசைனிங் என்ன? கிராஃபிக் டிசைனிங்னு சொன்னா, கிரியேட்டிங் விஷுவல் கன்டெக்ட், ரைட்? விஷுவலி கன்டெக்ட் பண்ணக்கூடிய, கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு மெசேஜ் ஐடியாஸ் தான் என்ன சொல்றது? கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு சொல்றது. சரியா? கிராஃபிக் டிசைனிங்னு சொல்றது என்னது? விஷுவலி கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் சொல்றது என்னன்னு சொன்னா, கிராஃபிக் டிசைனிங் சொல்றது. விஷுவலி கம்யூனிகேட்ன்னு சொன்னா, இப்போ நான் வந்து உங்களோட இந்த கோர்ஸ்க்கு ஜாயின்ட் ஆக சொல்லி எப்படி கம்யூனிகேட் பண்ணினேன்? ரைட்? நான் கம்யூனிகேட் பண்ணது ஒரு கிராஃபிக் டிசைன வச்சு. அதான் கிராஃபிக் டிசைன். ரைட்? எது? இந்த போஸ்ட். இந்த போஸ்ட்ட நான் என்ன செஞ்சேன், Facebookல ஷேர் பண்ணேன். நான் எதுவும் வாய்ஸ் போட்டு, வாய்ஸ்ன்னு சொன்னா நான் எதுவும் கதைச்சு வாங்க அப்படி இப்படின்ட்டு போயிட்டு ஒருத்தர தனித்தனியா அப்படி கூப்பிடல. நம்ம என்ன செஞ்சோம், ரைட்? அப்படி கூப்பிடக்கூடிய வசதியும் இல்ல நமக்கு. சரியா? அப்போ நம்ம என்ன செஞ்சோம், ஒரு போஸ்ட்ட கிரியேட் பண்ணி, ஒரு கிராஃபிக் டிசைன கிரியேட் பண்ணி, ஒரு இந்தா இருக்கு. இந்த போஸ்ட்ட கிரியேட் பண்ணி Facebookல ஒவ்வொரு சோசியல் மீடியால ஷேர் பண்ணோம். அப்போ அத பார்த்ததுக்கு பிறகு நீங்க என்ன செஞ்சீங்க, இந்த கோர்ஸ்க்கு செமினாருக்கு ஜாயின் பண்ணீங்க. ரைட்? அந்த மாரி தான் நம்ம கிராஃபிக்கல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் கிராபிக்ஸ்ன்னு சொல்றது. சரி? ஒரு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு மீடியா. இது ஒரு கம்யூனிகேஷன் மீடியா பார்த்தீங்களா, இப்ப இத வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். உங்களுக்கு நானும் நீங்களும் கம்யூனிகேட் பண்ணது இந்த ஒரு போஸ்ட்டால. ரைட்? அப்போ விஷுவலி கம்யூனிகேட், விஷுவல் உண்டு. அது ஒரு ஃபோட்டோ விஷுவல்ன்றது வீடியோவா இருக்கலாம், அது ஒரு ஃபோட்டோவா இருக்கலாம். ரைட்? ஒரு விஷுவலா கம்யூனிகேட் பண்ணும். ரைட்? ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு நீங்க செல் பண்றேன்றாலும், அந்த மாரி தான் ஒரு ஃபோட்டோ ஒண்ணு அழகான முறையில கிரியேட் பண்ணி, அத சரியான முறையில டிசைன் பண்ணி போட்டீங்கன்னு சொன்னா, அது விஷுவலி கம்யூனிகேட். ரைட்? இது சேல் பண்ண போட்டுருக்காங்க. சேல். அழகான முறையில செட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் கிராஃபிக் டிசைன்னு சொல்றது. ரைட்? பேசிக்கா காய்க்கிறேன். ரைட்? மிச்சம் டீப்பா போல. There are a lot of way to display the graphics according to requirement. ரைட்? தேவைகளுக்கு ஏற்ப தான் இந்த கிராபிக்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, டிஸ்ப்ளே பண்ணப்படும். ரைட்? ஒவ்வொருத்தரோட ரிக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாரி. சரியா? முன்ன பார்த்தீங்கன்னு சொன்னா பேப்பர்ஸ். இப்பயும் பேப்பர்ல டிஸ்ப்ளே பண்றாங்க. சரியா? பேப்பர்ஸ். முன்ன நம்ம
கிராஃபிக் டிசைன் படிக்கிற நேரத்தில. ரைட்டா? கிராஃபிக் டிசைன் படிக்கிற நேரத்தில பார்த்தீங்கன்னு சொன்னா, கிராஃபிக் டிசைனிங் எதுக்கு செய்றேன்னு சொன்னா, பேப்பர் தான். ரைட்? நியூஸ் பேப்பருக்கு அட் செய்றது. இதுதான் வேலையே. ரைட்? ஃபர்ஸ்ட்டா முன்ன வந்து கிராஃபிக் டிசைனிங் வந்து பேப்பருக்கு அட் செய்றது. இந்த ஹேண்ட் பில் டிசைன் பண்றது. ரைட்? அதுக்கு பிறகு தான் அப்படி ஒரு சப்ஜெக்ட். வெட்டிங் போஸ்டர்லாம் இருந்துச்சு. பட் இந்த இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பார்ட்லலாம் வந்து மோஸ்ட்லி அதிகமா டிசைன் பண்ணது வந்து இந்த பேப்பருக்கு அட் செய்றது. ஒவ்வொரு விதமான வித்தியாசமான அட்ஸ் டிசைன் பண்றது. நியூஸ் பேப்பருக்கு அட் டிசைன் பண்றது. அதிகமா இந்த வீரகேசரிலலாம் நெறைய அட் செய்றதுக்கு வந்து ரைட் அட் எல்லாமே வந்து இந்த கிராஃபிக் டிசைனிங்ன்ற ஜாப்ல வந்து நெறைய வேகன்சிஸ் இருந்தது வந்து இந்த பேப்பருக்கு அட் செய்றது. இப்ப பேப்பருக்கு அட் செய்றதுல வேகன்சிஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரைட்? அதேபோல டெலிவிஷன்ஸ் இதுவும் இதுல நம்ம டிசைனிங் செய்ற நேரத்தில கிராஃபிக் டிசைனிங் செஞ்சு, நம்ம ஒவ்வொரு தேவைக்கு ஏத்த மாரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்ணுவோம். இத தான் நான் இங்க காட்டினேன், இங்க காட்டினேன். ரைட்? ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்ணுவோம். பேப்பர், பிரிண்டிங், ஆஃப்செட் பிரிண்டிங் பாட்டுக்கு வரும். ரைட்? இந்த பாருங்க டிவில அங்க இங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இதுக்குரிய கலர் செட்டிங்ஸ் வித்தியாசமா இருக்கும். RGBன்ற மோட்ல டிசைன் பண்ணணும். ரைட்? RGBன்ற மோட்ல டிசைன் பண்ணணும். வெப் அண்ட் மோஷன், வீடியோஸ் இதெல்லாமே நம்ம டிசைன் பண்றோம்னு சொன்னா, இந்த ஏதாவது ஒரு இதுல வந்து நம்மோட பிளாட்ஃபார்ம்ல நம்ம டிசைனிங் போகணும்னு சொன்னா, நம்ம டிசைன் பண்ண இது வந்து RGB அப்படின்ற ஃபார்மட்ல டிசைன் பண்ணணும். ரெட், கிரீன், ப்ளூ இந்த ஃபார்மட்ல டிசைன் பண்ணணும். அதேபோல PPI வந்து 72ல டிசைன் பண்ணணும். 72 சரி. அப்போ நீங்க செஞ்ச டிசைனிங் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் வே டூ டிஸ்ப்ளே த கிராஃபிக் அக்கார்டிங் டு த ரிக்வயர்மென்ட். ரிக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாரியான இத வந்து டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வித்தியாசப்படும். இப்ப இதுல 3 மெத்தட் தான் போட்டிருக்கேன் சரியா? இந்த மெத்தட்ஸ் இருக்கு. பட் நான் 3 தான் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவா போட்டிருக்கேன். ரைட்? அதோட மெத்தட்ஸ் ஏத்த மாரி வித்தியாசப்படும். சரி. அப்போ நீங்க கிராஃபிக் டிசைனிங் படிச்சு ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆக போறீங்க. கிராஃபிக் டிசைனிங் படிச்சு கிராஃபிக் டிசைனர் ஆக போறீங்க. அப்போ கிராஃபிக் டிசைனர் ஆகுறேன்னு சொன்னா, சில விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க சரியான முறையில ஃபாலோ பண்ணணும். இது கிராஃபிக் டிசைனர் ஆகுறதுக்கு மட்டும் இல்ல. மத்த ஃபீல்டுக்கு வந்து சில விடயங்கள் இருக்கு. சரியான முறையில ஃபாலோ பண்ணணும். சரியா? அப்போ நீங்க கிராஃபிக் டிசைனர் ஆகி, ஒரு எக்ஸ்பெர்ட் கிராஃபிக் டிசைனர் ஆகி நீங்கன்னு சொன்னா, எக்ஸ்பெர்ட் கிராஃபிக் டிசைனர்ன்ற நேரத்தில ரைட்டா? மோஸ்ட்லி இந்த 4 சாஃப்ட்வேர்ஸையும் தெரிஞ்சிருக்கணும். ஒன்றோ இத தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி இத தெரிஞ்சிருந்தா ஓகே. பட் 4ம் தெரிஞ்சிருந்தா நல்ல ரைட்? பட் 4 சாஃப்ட்வேர்ஸையும் மிக்ஸ் பண்ணி டிசைனிங்ஸ் வாரது குறைவு. குறைவுன்னு சொன்னா இல்லன்னு சொல்லலாம். சரியா? ஏதாவது 2 சாஃப்ட்வேர்ஸ் தான் அதிகமா மிக்ஸ் ஆகும். ரைட்? அதிகமான டிசைன்ஸ்ல மிக்ஸ் ஆகுறது வந்து Photoshopம், Illustrator. இல்லன்னு சொன்னா Photoshopம், InDesignம். இல்லன்னு சொன்னா Photoshopம், CorelDRAW. சரியா? விளங்கிச்சா? Photoshop வந்து எல்லா சாஃப்ட்வேரோட மிக்ஸ் ஆகும். சரியா? ஒரு டிசைனிங் செய்ற நேரத்தில இப்போ டக்குனு பார்ப்போம். ரைட் இப்ப யோசிப்பீங்க என்னடா இப்படி ஒரு கதை சொல்றாரே அப்படின்னு. ரைட். நம்ம ஒரு ஹேண்ட் வீல் எடுத்தோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. இங்க வந்து ஹேண்ட் வீல காணோம். ரைட். இந்த ஹேண்ட் வீல் எடுப்போம். இந்த ஹேண்ட் வீல டிசைன் பண்ணணும்னு சொன்னா, முழுமையா எனக்கு வந்து இல்லஸ்ட்ரேட்டர்ல இத ஃபுல்லா டிசைன் பண்ணலாம். ரைட் குயிக்கா டிசைன் பண்ணிக்கலாம். இல்லன்னு சொன்னா CorelDRAWல டிசைன் பண்ணலாம். Photoshopலயும் டிசைன் பண்ணலாம். பட் Photoshopல டிசைன் பண்ணி இந்த சின்ன எழுத்துக்கள் போடுற நேரத்தில கொஞ்சம் சின்ன சிக்கல் படும். சரியா? சரியான அவுட்புட் எடுக்கிறது கொஞ்சம் சிக்கல். இப்ப இல்லஸ்ட்ரேட்டர்ல இத வந்து அழகான முறையில பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணலாம். CorelDRAWல டிசைன் பண்ணலாம். ஆனா இந்த ஃபோட்டோ பகுதிய வந்து எங்களுக்கு Photoshopல வந்து அழகான முறையில இந்த ஃபோட்டோஸ்ல சில கலர் சஜெஸ்ட் பண்றது, இந்த மாரியான பார்ட்ஸ் செஞ்சு இப்ப ஜஸ்ட் ஃபோட்டோவ எடுத்துட்டு வந்து போடுறேன்டா, இதுல போட்டுக்கலாம். ஆனா ஃபோட்டோஸ் அழகான முறையில எடிட் பண்ணி, ரைட் கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து இதுல போட்டோம்னு சொன்னா, எங்களுக்கு Photoshop தேவைப்படும். சரியா? அப்படி அந்த மாரியான பகுதிகளுக்கு தான் Photoshop தேவைப்படும். இப்ப இந்த பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்களுக்கு வந்து இல்லஸ்ட்ரேட்டர்ல டிசைன் பண்ணலாம். இல்லாட்டி CorelDRAWல டிசைன் பண்ணலாம். அப்படி டிசைன் பண்ற இந்த ஃபோட்டோவ நம்ம வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணி எடுத்துட்டு வந்தா எங்களுக்கு வந்து இங்க எடுத்துட்டு வரணும்னு சொன்னா, Photoshopல இந்த கலர் சஜெஸ்ட் பண்ணி எங்களுக்கு எடுத்துட்டு வரலாம். அந்த மாரியான சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு இந்த 2 சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும். சரியா? இப்போ நம்ம படிக்க வந்திருக்கு. இப்ப கிராஃபிக் டிசைனர் அப்படின்ற கிராஃபிக் டிசைனிங் கோர்சஸ்ல வந்து இந்த 4 சாஃப்ட்வேர்ஸையும் படிக்கலாம். சரியா? ஆனா, இந்த கோர்ஸ்ல நான் வந்து என்ன செய்றேன்னு சொன்னா, நம்ம எப்படி படிச்சு குடுக்குறோம்னு சொன்னா, Photoshopஅ மாத்திரம் தனியா ஒரு கோர்ஸ் ஆவும். இல்லஸ்ட்ரேட்டர மாத்திரம் ஒரு தனியா ஒரு கோர்ஸ் ஆவும். ரைட் CorelDRAW மாத்திரம் ஒரு தனியார் கோர்ஸ் ஆகும். InDesignஅ மாத்திரம் ஒரு தனியார் கோர்ஸ் ஆகும் தான் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டிருக்கோம். ரீசன் என்னன்னு சொன்னா, டிசைனிங்ல டிசைனிங் கோர்ஸ் ஒண்ணு படிக்கிற நேரத்தில, இந்த கோர்சஸ்ல வந்து நம்ம கோர்ஸ்ல வந்து இந்த சிலபஸ பார்த்தாலே தெரியும். 25 நேயலுக்கு டேஸ்க்கு வந்து பெரிய ஒரு சிலபஸ். சரியா? இப்போ நீங்க உண்மைக்குமே இந்த சிலபஸ நீங்க வேற நான் இந்த சிலபஸ குரூப்ல ஷேர் பண்ணி விடுவேன். ரைட்? உங்களுக்கு எடுத்து பார்க்கலாம். இந்த சிலபஸ நீங்க வந்து Udemyல சரி, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. Udemyல இந்த கோர்ஸ் சிலபஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா, ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு ஃபாலோ பண்ண இயலாது. Udemyல இருக்கக்கூடிய நெறைய கோர்சஸ் இருக்கு. ரைட்டா? ஒரு கோர்சஸ்ல இத ஃபாலோ பண்ண இயலாது. குறைஞ்சது நீங்க 3 கோர்ஸ் வாங்கணும் Udemyல. 3 கோர்ஸுக்கும் சாதாரணமா வந்து நார்மலா
எப்படியுமே உங்களுக்கு வந்து மோர் தென் $150 ரைட். சாதாரணமா 2 கோர்ஸ் படிக்கிறதுமே $150 வரும். ரைட். $150க்கு மேல வரும். அப்ஸ். சரியா? அத விட கூட வரும் இந்த சிலபஸ் நீங்க எடுக்கிறேன்னு சொன்னா, மோஸ்ட்லி என்னைய பொறுத்தவரைக்கும் $200க்கு மேல உங்களுக்கு இந்த கோர்ஸ ஃபுல்லா படிக்கிறதுக்கு உங்களுக்கு காஸ்ட் ஆகும். சரியா? இதுல இருக்கக்கூடிய சிலபஸ் கவர் பண்றதுக்கு. ஏன்னு சொன்னா இல்லஸ்ட்ரேட்டர்ன்னு போட்டிருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ வச்சு உங்களுக்கு இது எல்லாத்தையுமே படிக்கலாம். இந்த சிலபஸ்ல இருக்கிற அனைத்தையும் படிக்கல. நீங்க வேண்டா அதுல போயிட்டு அவுட்லைன்ஸா பாருங்க. இதுல இருக்கக்கூடிய ஹாஃப் தான் போட்டிருப்பாங்க. டூல்ஸ் மட்டும் ஒரு கோர்ஸா போட்டிருப்பாங்க. அதுக்கே ஒரு பெரிய அமௌண்ட் ஒண்ணு போட்டிருப்பாங்க. ரைட். அப்படி தான் போட்டிருப்பாங்க. அப்போ நீங்க நம்ம இத ஏன் பிரிச்சு செய்றோம்னு சொன்னா, உங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து லேசா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உண்மைக்குமே இத பிரிச்சு செய்றேன். அப்போ நீங்க இப்ப படிக்கிற நேரத்துல இல்லஸ்ட்ரேட்டர்ன்ற கோர்ஸ்க்கு ஜாயின் ஆகுறீங்கன்னு சொன்னேன். இப்ப இல்லஸ்ட்ரேட்டர் கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது. இல்லஸ்ட்ரேட்டருக்கு ஜாயின் பண்ணி இல்லஸ்ட்ரேட்டர் நீங்க முழுமையா சரியா தரவா படிச்சுட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்யலாம், Photoshopன்ற கோர்ஸ வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? அப்படியும் உங்களுக்கு தேவைண்டா. அப்படி ஃபாலோ பண்ற நேரத்துல, உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ வந்து ஃபுல்லா தரவான முறையில கம்ப்ளீட் பண்ற வாய்ப்பு இருக்கும். சரியா? அதனால தான் தனித்தனியா போட்டிருக்கோம். ரைட். இப்ப எனக்கு ஒரு பேக்கேஜா போட்டு நான் அப்படியே டிராக் பண்ணிட்டு போனேன்னு சொன்னா, இந்த கோர்ஸ்ல சரியான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்காது. சரியா? யா அதனால தான் இப்படி பிரிச்சு போட்டிருக்கோம். அப்போ கிராஃபிக் டிசைனிங் நெறைய பேர் கேட்டிருந்த கேள்வி. கிராஃபிக் டிசைனிங் படிச்சு குடுக்குறீங்களா சார்? அப்போ இல்லஸ்ட்ரேட்டர் படிச்சு குடுக்குறீங்க. கிராஃபிக் டிசைனிங் படிச்சு குடுக்க மாட்டீங்களா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரியா? அப்போ அதுக்காண்டி தான் சொல்றேன். கிராஃபிக் டிசைனிங்ன்னு சொல்றது வந்து இத சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே சேர்ந்து வரதுக்கு தான் நம்ம கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, நீங்க ஒரு இல்லஸ்ட்ரேட்டர ஃபுல்லா படிச்சு, இப்ப நம்ம படிச்ச கோர்ஸ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி, இல்லஸ்ட்ரேட்டர ஃபுல்லா படிச்சு, சரியா? இல்லஸ்ட்ரேட்டர்ல நீங்க வந்து டிசைனிங் வொர்க் செய்றீங்க அப்படின்னு சொன்னாலும், நீங்களும் ஒரு கிராஃபிக் டிசைனர் தான். நீங்க இந்த சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாட்டியும் பிரச்சனை இல்ல. சரியா? நீங்க ஒரு ஒரு கிராஃபிக் டிசைனிங் ஜாப் ஒண்ணுக்கு அப்ளை பண்ற நேரத்துல உங்களுக்கு பயப்படாம அப்ளை பண்ணலாம். அதுல இல்லஸ்ட்ரேட்டர் மட்டும் சாஃப்ட்வேர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு பயப்படாம அப்ளை பண்ணிட்டு கிராஃபிக் டிசைனர் இல்லஸ்ட்ரேட்டருக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து வொர்க் பண்ணலாம். Photoshopம் படிச்சுக்கிட்டா அட்வான்டேஜ். நல்லா. ரைட்? அப்போ நீங்க Photoshopம், இல்லஸ்ட்ரேட்டர் 2யும் படிச்சுட்டு, சரியா? இன்டிசைனும் தெரியாது, கொரோடோவும் தெரியாது. பிரச்சனையே இல்ல. நீங்க கிராஃபிக் டிசைனர் தான். ரைட்டா? அதுக்குன்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கட்டாயம் படிக்கணும் அப்படின்ற சப்ஜெக்ட் இல்ல. சரியா? அப்போ இந்த ஒரு சாஃப்ட்வேர படிச்சுட்டு, அதுல நீங்க சரியான முறையில டிசைனிங் பண்ணினாலும் நீங்க கிராஃபிக் டிசைனர் தான். ரைட். உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் ஜாப் தான் கிடைக்கும். ரைட். கிராஃபிக் டிசைனிங் ஜாப் வேக்கன்ஸீஸ்ல பார்க்கலாம். அதிகமான ஜாப் வேக்கன்ஸீஸ்ல போட்டிருப்பாங்க. ரைட். ஃபாரின் ஜாப் வேக்கன்ஸீஸ். ரைட். பெரிய கம்பெனிஸ்ல வந்து இந்த 2 சாஃப்ட்வேரையும் போட்டிருப்பாங்க. Photoshop அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர்ன்னு போட்டிருப்பாங்க. அவங்க இன்டிசைன் கேட்க மாட்டாங்க. எதுவும் கேட்க மாட்டாங்க. சில மேகசின்ஸ், புக் கவர்ஸ் டிசைன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்ல கேட்டிருப்பாங்க. Photoshopம், இன்டிசைனும் மட்டும். அப்போ அந்த கம்பெனிஸ்க்கு நீங்க இன்டிசைன் படிச்சிருந்தாலும், இதுவும் படிச்சிருந்தா போடலாம். ரைட். அப்போ அதிகமான ஜாப் வேகன்ஸீஸ் இந்த 2க்கும் இருக்கு. இல்லஸ்ட்ரேட்டருக்கும் இருக்கு, Photoshop. Photoshopஅ மட்டும் படிச்சுட்டு ஜாப் வேகன்ஸீஸ் இருக்கான்னு கேட்டா, நெறைய இருக்கு. ஃபோட்டோ எடிட்டிங் சைட்லலாம் நெறைய ஜாப் வேகன்ஸீஸ் இருக்கு. சரியா? இல்லஸ்ட்ரேட்டர் மட்டும் படிச்சும் அதிலே நெறைய ஜாப் வேகன்ஸீஸ் இருக்கு. ரைட். அப்போ ரைட். என்னோட Photoshop கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ரைட். அதில ஒரு 4 கிளாஸஸ் போயிருக்கு. நான் உங்க குரூப்ல ஷேர் பண்றேன். ரைட்டா? Photoshop கிளாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னோட கிளாஸ் வந்து தொடங்கி அதில ஒரு 4 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆகிருச்சு. அடுத்த பேட்ச் வந்து இந்த ஒரு 1 மந்த்ல மாரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 1/2 மந்த்ல மாரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். ஓகே. அப்போ நீங்க இதுல ஒரு சாஃப்ட்வேர பெர்ஃபெக்ட்டா படிச்சாலும் நீங்க கிராஃபிக் டிசைனர் தான். இது அந்த கேள்வி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ரைட்டா? கிராஃபிக் டிசைனிங் படிச்சு குடுக்குறீங்க இல்லையா சார்? இல்லஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் படிச்சு குடுக்குறீங்களா அப்படின்னு. ரைட். கிராஃபிக் டிசைனிங்னு சொல்றது இந்த ஓவரால் கோர்ஸ் படிச்சவங்களுக்கு கிராஃபிக் டிசைனர்ன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இதான் பகுதி சப்ஜெக்ட். அப்போ ஒரு கிராஃபிக் டிசைனர் நீங்க ஒரு எக்ஸ்பெர்ட் கிராஃபிக் டிசைனர் ஆகணும்னு சொன்னா, உண்மைக்குமே இதுல ஒரு சாஃப்ட்வேர் உண்டா தெளிவா படிச்சீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா படிச்சுட்டு, ரைட். நீங்க வொர்க் பண்ற நேரத்துல ஸ்பீட், குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான கிராஃபிக் டிசைனர் உங்களுக்கு வேண்டிய அளவு ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஒரு டார்கெட் வச்சிருக்கணும். டார்கெட். சரியா? நீங்க கிராஃபிக் டிசைனர் ஆகணும்னு சொன்னா, ஜஸ்ட் டார்கெட். ஒரு என்ன சொல்றது? நம்ம ஒரு டார்கெட் வச்சிருக்கணும். என்னது? நான் ஒரு கிராஃபிக் டிசைனர், ஒரு புரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனர் ஆகணும். அப்படின்றது நம்ம மனசுல உறுதியா இருக்கணும். அப்படி இல்லாம ரைட் இன்னைக்கு கிராஃபிக் டிசைனர் ஆகணும்னு நெனச்சுட்டு, நாளைக்கு வேற ஒண்ணு ஆகணும்னு நெனச்சுட்டு, சும்மா யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. சரி? கிராஃபிக் டிசைனர் ஆகுறதுக்கு நம்ம டார்கெட் பண்ணோம்னு சொன்னா, சரியான முறையில அத நம்ம டார்கெட் பண்ணியிருக்கணும். அதேபோல இத படிக்கிறது நேரத்துல நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் நல்லா விளங்குங்க. நெறைய பேர் விடக்கூடிய பிரச்சனை தான். சரியா? அது நினைக்காதீங்க. கொஞ்சம் கதைக்கிறது கொஞ்சம் கூட மாரியும் இருக்கு. பட் சில சப்ஜெக்ட் சொல்றேன். இந்த கோர்ஸ்க்கு மட்டும் இல்ல. வேண்டிய சப்ஜெக்ட் ஒண்ணுல நெறைய பேர் யோசிக்கிறது என்னது? ஷார்ட் கட்ஸ். படிக்கிற நேரம் ஷார்ட் கட்ஸ் தேடாதீங்க. ஷார்ட் கட்ன்னு சொல்றது வந்து இப்ப சாஃப்ட்வேர்ல ஷார்ட் கட்ஸ் இல்ல.
படிக்கிறதுல ஷார்ட்கட். ஏதாவது கொஞ்சத்த படிச்சுட்டு நமக்கு ஜாப்னு எடுத்துட்டா வேலை முடிஞ்சு அப்படின்னு. படிக்கிற நேரம் ஃபுல்லா படிக்க பாருங்க. ரைட்டா? ஃபுல்லா படிக்கணும். ரைட் சாஃப்ட்வேர் ஒண்ண படிக்கிற நேரம் கம்ப்ளீட்டா படிங்க. கம்ப்ளீட்டா படிச்சுக்கங்க. அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ட ஷார்ட்கட்ஸ் தேட போகாதீங்க. ஃபுல்லா படிக்கணும். அண்ட் படிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு வொர்க் பண்ற நேரத்தில பெர்ஃபெக்ட்டா வேண்டிய மாரி வொர்க் பண்ணலாம். அப்படி இல்லாம நீங்க இப்போ படிக்கிற நேரம் ஷார்ட்கட்ஸ் தேடி கொஞ்சம் கொஞ்சம் தேவையானத மட்டும் ஒரு போஸ்டர் டிசைன் பண்றதுக்கும், சிலவங்க கிராஃபிக் டிசைனர் படிக்கிறனால ஒரு போஸ்டர் டிசைன் பண்றதுக்கும் ஒரு ஏதாவது 2 டிசைனிங்க படிச்சுக்கிறது. ரைட் இது போதும் எனக்கு இதோட எனக்கு கிராஃபிக் டிசைன் சார், இப்ப நான் கிராஃபிக் டிசைனர் அப்படின்ட்டு இருக்குது. ஏதாவது ஒரு காலத்தில ரைட் நிறைய நிலவரங்கள் மாறும். சரியா காலங்கள்ல. காலம் போக போக ஒவ்வொன்னும் ஒரு மாரி மாறும். அந்த நேரத்தில நீங்க வேற ஏதாவது ஒரு ஜாப் ஒண்ணுக்கு அப்ளை பண்ண போற நேரத்தில, இல்லாட்டி ஃபாரினுக்கு வேற போறீங்க. ரைட் சான்ஸ் ஒண்ணு பட்டுச்சு. யுகே போறதுக்கு. அங்க போனா என்ன சார் டிசைனிங் ஒர்க் ஜாப் ஒண்ணு செட் ஆயிருச்சு. அந்த டிசைனிங்ல பார்த்தா சொல்ட்டாங்க, என்வலப் டிசைனிங் செய்யணும்னு சொன்னா ஜாப்க்கு வாங்கன்னு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போயிட்டு அவருக்கும் அதே நிலைமை வந்துச்சு. ரைட். துபாய் போயிட்டு என்ன சொன்னாரு, என்வலப் டிசைனிங் ரைட் டை கட் செய்ய தெரியுமான்னு கேட்டாரு. அந்த ஆள் வந்து ஸ்ரீலங்கால 10 இயர்ஸ் கிராஃபிக் டிசைனிங் ஒரு இடத்துல வொர்க் பண்ணினார். அங்க போயிட்டா டை டிசைனிங் பண்ண தெரியுமான்னு அவர்ட்ட கேட்டிருந்தாங்க. அவர் எனக்கு கால் பண்ணி கேட்டாரு, டை டிசைனிங் என்ன டை டிசைன் பண்ண தெரியுமான்னு கேட்குறாங்க. டைன்னா என்ன? அப்படி அது என்ன டிசைனிங் அப்படின்னு. ரைட். அவ்வளோ காலம் இருந்தவருக்கு ஸ்ரீலங்கால அவர் செஞ்சது வந்து ஹேண்ட் பில் டிசைன் பண்றது. ரைட். அந்த மாரியான வேலைகள் நெறைய செஞ்சுட்டு இருந்தார். கோரல் ரோ அந்த மாரி. டைன்னா என்னன்னு அவருக்கு தெரியாது. ரைட். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு அத எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லிக் குடுத்து, ரைட். அது கொஞ்சம் டைம் எடுத்து, ரைட். அப்போ நம்ம டிசைனிங் பண்ற நேரத்தில எல்லா பார்ட்டையும் முழுமையா படிக்கணும். படிக்கிற நேரத்தில முழுமையா படிக்காம, ஹால்ஃப் ஒரு ஹேண்ட் பில் டிசைன் பண்ணி வச்சுட்டு, அப்படி இல்ல. இந்த கோர்ஸ பொறுத்தவரைக்கும் நான் 100% சொல்லி தருவேன். உங்களோட டார்கெட் இருக்கணும். நான் கிராஃபிக் டிசைனர் ஆகணும். எந்த ஷார்ட் கட்டும் இல்ல. முழுமையா சப்ஜெக்ட்ட படிச்சுட்டு, அதுக்கு பிறகு நீங்க கிராஃபிக் டிசைனர் ஆயினீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வேண்டிய இடத்துல போய்ட்டு வொர்க் பண்ணலாம். ரைட். திடீர்னு ஒரு ஜாப் ஒண்ணு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு கிடைக்கலாம். அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னா, பெரிய ஒரு சேலரி கிடைக்கலாம். அதுக்காக வேண்டி நீங்க முழுமையா படிச்சுக்கங்க. அதேபோல கிராஃபிக் டிசைனிங் மட்டும் இல்ல. நீங்க வேண்டிய சப்ஜெக்ட் ஒண்ணு செய்ற நேரத்தில, ரைட். நம்ம இந்த கோர்ஸ்ல எல்லா கோர்ஸ்லயும் சொல்லக்கூடிய விடயம், பிராக்டிஸ் முக்கியம். ரைட்டா? நீங்க கிராஃபிக் டிசைனிங்ல வந்து படிச்சுட்டு மட்டும் கிராஃபிக் டிசைனர்ன்னு சொன்னா, யாரும் உங்களைய ஏத்துக்கல மாட்டாங்க. ஏன்னு சொன்னா, இந்த கிராஃபிக் டிசைனிங் ப்ரொஃபஷன்ல கிராஃபிக் டிசைன் மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ரொஃபஷன்லயும் என்னன்னா மெயின் பார்ட் வந்து, உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ல எதுவுமே செய்ய இயலாது. சர்டிஃபிகேட் ஜஸ்ட் ஒரு பேப்பர். ரைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நெறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல அப்படி இப்படின்னுவாங்க. ரைட்டா? என்னன்னா, நீங்க LinkedInல பார்க்கலாம். LinkedIn ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட். ரைட்டா? ஜாப் சீக்கர்ஸ்க்கு. ரைட். LinkedInல பார்க்கலாம். ரைட். அந்த மாரி நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு. காய்ப்போம் சொல்லுவோம். அண்ட் LinkedInலாம் பார்க்கலாம். அங்க எங்கேயுமே வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ வந்து பெருசா கேட்க மாட்டாங்க. சரியா? அங்க கேட்கறது என்ன அர்த்தம்? அங்க ஜாப்ஸ் போடுறவங்க நெறைய கேட்கறது, அங்க ஜாப் சீக்கர்ஸ் ஜாப்ஸ் போட்டிருக்கவங்க நெறைய கேட்கறது என்னன்னு சொன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ தான் கேட்பாங்க. சரியா? அப்போ நீங்க டிசைனிங் வொர்க் பண்ற நேரத்தில, உங்களோட சர்டிஃபிகேட் நீங்க கிராஃபிக் டிசைனர் படிச்சுட்டேன், நான் இப்ப கிராஃபிக் டிசைனர்ன்றத விட, நல்லா விளங்குங்க. நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். கிராஃபிக் டிசைனிங் செஞ்சு சரியான முறையில பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனர் ஆகலாம். எக்ஸ்பெர்ட் ஆகலாம். எக்ஸ்பெர்ட் ஆகினா, சரியா? உங்களோட அழகான உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ செய்யலாம். போர்ட்ஃபோலியோன்னு சொல்றது வந்து உங்களோட வொர்க்ஸ். உங்களோட நீங்க செஞ்ச டிசைனிங் வொர்க்ஸ். சரியா? இதெல்லாம் நான் எப்படி பில்ட் பண்றது, எப்படி கிரியேட் பண்றது, இது எல்லாமே நான் சொல்லி தருவேன் கிளாஸ்ல. சரி? அப்போ ப்ரொஃபஷனலா நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவ செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வேண்டிய இடத்துக்கு ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஜாப்க்கு அப்ளை பண்ற நேரத்தில, யாருமே வந்து உங்களுக்கு ரைட் நீங்க எங்க படிச்சீங்க? என்ன படிச்சீங்க? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு கிராஃபிக் டிசைனர் ரைட் ஓகே. சென்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ அப்படின்னுவாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களோட டிசைனோட உங்களோட இதோட சேர்த்து உங்களோட போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணணும். போர்ட்ஃபோலியோன்னு சொன்னா நீங்க செஞ்சு வச்சிருந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க சரியா ஷேர் பண்ணணும். அப்போ அந்த டிசைனிங்க பார்த்துட்டு தான் உங்கள வந்து அவரு வேலைக்கு எடுப்பாரு. சம்டைம் சில கம்பெனிஸ்ல அதிகமான இப்ப ரீசென்ட்டா நெறைய இடங்கள்ல போர்ட்ஃபோலியோ மட்டும் போதாது. அப்ப வேற என்ன கேட்குறாங்க? நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னு சொன்னா, உங்களோட டிசைனிங் ஸ்கில்லையும் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? ஒரு டிசைன தந்துட்டு, இல்லாட்டி ஒரு டிசைன் இதாக்கிட்டு என்ன செய்வாங்க? இத வந்து செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஒரு டைம் தருவாங்க. அந்த டைமுக்கும் நீங்க டிசைன செஞ்சு காட்டணும். இது கிராஃபிக் டிசைனிங் மட்டும் இல்ல. டிராஃப்ட்மென்ட்டா இருக்கலாம், ஆட்டோகேட் டிசைனிங்ஸா இருக்கலாம், சில ப்ராஜெக்ட்ஸா இருக்கலாம், ப்ராஜெக்ட் ஒர்க். இப்போ நெறைய ஜாப்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் கவர்ன்மென்ட் ஜாப்க்கு மட்டும் தான் போகலாம் இப்போ சர்டிஃபிகேட்ட வச்சு ஸ்ரீலங்கால. ரைட்? ஃபாரின் கண்ட்ரீஸ்லயோ, ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய பிரைவேட் ஃபர்ம்லயோ எங்கேயுமே ஜஸ்ட் போயலாது. என்னது? போர்ட்ஃபோலியோ தேவ. அடுத்தது உங்களோட அவங்க அந்த ஒன் ஒன் ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்லைன்ல வச்சுக்கூடி உங்களுக்கு இல்லாட்டி உங்களுக்கு டைரக்ட் ஜாப் பண்ணா கூடி
உங்களோட டிசைனிங்கை வந்து செய்து காட்ட சொல்லுவாங்க. அதை நீங்கள் செய்து காட்டுறதுக்கு தயாராக இருக்கணும். இதுதான் ஜாப் எடுக்கக்கூடிய சரியான ப்ரொஃபஷன் மெத்தட். சரியா? ஓகே. அப்போது அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட்? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தான்னு சொன்னால் அவங்களோட ப்ராக்டிஸ் மேக் அ பெர்ஃபெக்ட். சரியா? அப்போது இதுதான் சப்ஜெக்ட். நீங்கள் டிசைனிங் பண்ணுற நேரத்தில் ரைட், இது இந்த டிசைனிங் மட்டும் இல்லை, பட் ஐ மைட் ஃபோகட். ரைட்டா? நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் மறந்துடுவீங்க. டிசைனிங்க்கு இது வந்து முக்கியமான ஒரு கோட் ஒன்று. ரைட்டா? வாட் ஐ ரீட் ஐ மைட் ரிமெம்பர். நீங்கள் எதை வாசிக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ரிமெம்பர், ரைட், ஞாபகம் வச்சுருப்பீங்க. அதே போல் வாட் ஐ டூ, ரைட், நீங்கள் எதை செய்கிறீங்களோ சரியா, அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. சரியா? அதே போல் நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ரைட்டா, அதில் நீங்கள் வந்து மாஸ்டரி ஆவீங்க. ரைட்டா? அதில் சிறப்பு தேர்ச்சி அடையலாம். சரி? அப்போது நீங்கள் கிராஃபிக் டிசைனிங்கில் இந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் ப்ராக்டிஸ் முக்கியம். சரியா? அப்போது நான் இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுற நேரமே என்னன்னு சொன்னால், ஏது சப்ஜெக்டை காட்டினேன்னு சொன்னால், இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சப்ஜெக்ட். இதில் எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்கும். 100% ப்ராக்டிகல்ஸாக இருக்கும். சரியா? எல்லாத்துலேயுமே ப்ராக்டிகல்ஸாக இருக்கும். அப்போது இதில் எவ்ரிடே நான் நிறைய ப்ராக்டிகல்ஸ் தருவேன் உண்மைக்குமே. ரைட்? செலெக்ஷன் டூல்ஸ் இருந்தால் ஒரு 5, 6 ப்ராக்டிகல்ஸ் கூட வரும். சரியா? கிழமைக்கு ஒரு நாள் தான் கிளாஸ் நடக்கும். இந்த ஒரு நாள் கிளாஸில் என்னெல்லாம் நடக்கும்னு சொன்னால், இந்த ஒரு நாள் கிளாஸில் வந்து 1 வீக்குக்கு தேவையான ப்ராக்டிகல்ஸ் அவ்வளோதான் நான் செய்வேன். சரி, நானே எல்லா டிசைனிங்கும் செய்து காட்டுவோம். இப்படி போட்டால் இப்படி வரும், இப்படி போட்டால் இப்படி வரும், இங்கே போடுங்க அப்படி வரும் அப்படின்ற ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். டிசைனிங் செய்து காட்டப்படும். சரியா? டிசைனிங் செய்து காட்டப்படும். செய்து காட்டினதுக்கு பிறகு அந்த டிசைனிங்கை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டி வரும். சரியா? அதை ஃபாலோ பண்ணி அதை ப்ராக்டிக்கல் பண்ணணும். அப்படி தான் இந்த கிளாஸஸ் நடக்கும். அப்போது சப்ஜெக்ட் பார்க்கலாம். உங்களுக்கு ட்ராயிங் டூல்ஸ் ரைட்டா? இப்போ டூல்ஸ்னு எடுக்கிற நேரத்தில் இந்த டூல்ஸ் இந்த ஒவ்வொரு டூல்ஸும் இப்போ இது பார்த்தீங்கன்னா போலர் கிரிட் டூல். இந்த போலர் கிரிட் டூல் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒவ்வொரு டூல்ஸ் இருக்குது. இப்போது இலஸ்ட்ரேட்டர் எடுத்துகிட்டு ஒவ்வொரு டூல்ஸுக்கும் இப்போ சாதாரணமாக ஒரு டூல் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரெக்டாங்கிள்ஸ், ரைட், ரெக்டாங்கிள் டூல் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ரைட்? இப்போ நார்மல் டிசைனிங் வந்து இப்போ இந்த மாதிரி போட்டு எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு டூல்ஸ் 2-3 டூல் எடுத்து இப்படி எங்களுக்கு டிசைனிங் பண்ணிட்டு போகலாம். பட் இதில் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு டூல்ஸ்லையும் தனித்தனியான ப்ராக்டிஸ் செய்வோம். சரியா? இப்போ நம்மளால் இந்த இப்போ இங்கே எடுக்கிற நேரம் ஒரு டிசைன் கண்ணு, அந்த டிசைன் தான் இப்போ கடைசியாக கண்ணு இதை கண்ணு ரைட், இந்த மார்க் பார்த்தீங்களா? அப்போது இந்த மாதிரி ரைட், இதெல்லாம் வந்து டிசைனிங் தான். ரைட்? சிம்பிள் ஒர்க்ஸ் ரைட்டா? சின்ன வேலைகள். ரைட்? இப்போ இதை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்களா? இதில் போயிட்டீங்கன்னா லைன் சைஸ் எங்களுக்கு தேவையான மாதிரி தான் பார்த்தீங்களா? ஃபில் கலர்ஸ், நோ ஃபில்ஸ், இப்படி எங்களுக்கு வந்து டிசைனிங் ரைட்டா? இதில் ஒவ்வொரு டூல்ஸையும் எடுத்து இந்த ஒவ்வொரு டூல்ஸ் இப்போ செலெக்ஷன் டூல்ஸ் என்ன, ரெக்டாங்கல் டூல்ஸ் என்ன, ரைட், இந்த ஒவ்வொரு டூலுக்கும் வேறு செப்பரேட்டாக ப்ராக்டிகல்ஸ் நம்ம இதில் செய்வோம். சரியா? இப்போ இவர் யார் ஷேப் பில்டர் டூல் எடுத்தால் எப்படி ஷேப் பில்டர் டூல் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, சரி, அப்போது இந்த டூல்ஸ் எடுத்து ஆட் பண்ணுறது எப்படி, ரைட், லொகோ டிசைனிங்ஸ் இதெல்லாமே தனியாக செய்யப்படுது. சரி? அப்போது இதில் சிலபஸ் ரைட். அப்போ இந்த ஒவ்வொரு பார்ட்டையும் இந்த சிலபஸில் கழிச்சிட்டு ரைட், ஒவ்வொரு டூல்ஸுக்கும் தனித்தனியான முறையில் ப்ராக்டிக்கல் செய்து முடிச்சதுக்கு பிறகு ரைட், ஒவ்வொரு டூல்ஸும் தனித்தனியான மோடிஃபை டூல்ஸ் ரைட், இந்த ஒவ்வொரு டூல்ஸுக்கும் ப்ராக்டிகல்ஸ் சரியாக செஞ்சதுக்கு பிறகு ரைட், டைப்போகிராஃபின்ற பாட்டும் கிடைக்கும். ரைட்? நீங்கள் என்ன தான் டிசைனிங் பண்ணாலும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா டிசைனிங் வேறு லெவலில் இருக்கும். சரியா? டிசைனிங் கலர்ஸ் எல்லாம் போட்டு கோர்ஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் சரியான முறையில் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் செஞ்சாலும் டெக்ஸ்ட் இருக்குது தானே, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுற நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து சொதப்பல் ஆகிரும். இது நிறைய பேருக்கு கூடிய பிரச்சனை. ரைட்? டெக்ஸ்ட்ன்ற நேரத்தில் டிசைனிங்கில் என்னண்டா டைப்போகிராஃபி அப்படின்ற ஒரு பார்ட் ஒன்று இருக்குது. சரியா? டெக்ஸ்டால் வந்து ஒரு விடயத்தை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு ஒருத்தருக்கு இப்போ நம்ம கிராஃபிக் டிசைனிங் என்னதுன்னு சொன்னோம், விஷுவலி கம்யூனிகேட் பண்ணுறது. அப்போ இந்த விஷுவலி கம்யூனிகேட் பண்ணுற நேரத்தில் சரியா இந்த டெக்ஸ்டால் வந்து ஒருத்தட மனதை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் சேஞ்ச் பண்ணலாம். சரி? இப்போ டிசைனிங்கில் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன்ட்ஸ் இருக்குது தானே, இந்த ஃபோன்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணக்கூடிய சிஸ்டம் இருக்குது தானே, இந்த சிஸ்டத்தால் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த டிசைனிங் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடும். சரியா? இப்போது ஒரு போஸ்ட் ஒன்று செய்கிறோம், ஹொரர் போஸ்ட் ஒன்று, ஒரு பேய் படம் ஒன்றுமே ரைட், நம்மள ஒன்று டக்குன்னு காட்டுறேன். இப்போது ஒரு ஹொரர் போஸ்ட் ஒன்றுன்னு சொன்னால் அந்த ஹொரர் போஸ்ட்டுக்கு மூவி போஸ்டர்ஸில் நான் மூவி போஸ்டர் பண்ணேன். இப்போ அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தந்த ஃபில்முக்கு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான ஃபோன்ட்ஸ் யூஸ் பண்ணாட்டி அந்த ஃபோன்ட்ஸ் செட் ஆகாட்டி சரியா அந்த டிசைனே வந்து ஃபுல்லாகவே சொதப்பிடும்.
இப்போ இதில பார்த்தீங்கன்னா, இந்த 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 கொஞ்சம் இந்த கொஞ்சம் பார்க்குறேன். இந்த போஸ்ட்ல கலர்ஸும் இருக்கு. அதே மாரி டெக்ஸ்ட். ரைட்டா இப்ப தமிழ்ல நான் எடுத்ததுக்கு ரைட். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் தேவையான ஃபாண்ட்ஸ் ரைட்டா இப்ப இது பார்த்தீங்கன்னா, இவங்களோட யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்ஸ். அப்ப அந்த ஏரியாக்கு எந்த மாரி வரணும்? இப்ப சாதாரணமா ஒரு ஃபில்ம் ஒன்று இல்லாட்டி ஒரு மேகசின் இல்லாட்டி ஒரு ஃப்ளையர்ஸ்ன்ற நேரத்தில அதுக்கேத்த மாரியான ஃபாண்ட்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்றது? அதேபோல ஃபாண்ட்ல வந்து என்னென்ன மாரியான ஃபாண்ட்ஸ் எங்கேருந்து ஃபாண்ட் டவுன்லோட் பண்றது? எப்படி இன்ஸ்டால் பண்றது? ரைட். அதேபோல இப்ப ஃபாண்ட்ஸ்லயே வந்து இப்ப சொல்லுவோமே ஒரு ப்ரொஃபஷன் இப்ப மாடர்ன் டைப்ல நம்ம வொர்க் பண்ணணும்னு சொன்னா, அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபாண்ட்ஸ் என்ன மாரியான ஃபாண்ட்ஸ்? சரியா? அதுக்கு சாதாரணமா வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து சன் செரிஃப் அப்படின்ற ஃபாண்ட் யூஸ் பண்ணுவோம். சன் செரிஃப். சரியா? அதேபோல அ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் பழைய ஒரு ட்ரெடிஷனலான ரைட் அந்த மாரியான ஒரு சப்ஜெக்ட் ஒன்றுக்கு டிசைனிங் பண்ற நேரத்தில நம்ம வந்து ஷெரிஃப் அப்படின்ற ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஷெரிஃப் ஃபாண்ட்ஸ் ரைட். இந்த மாரியான ஃபாண்ட்ஸ்ல வந்து டிஃபரெண்ட் டைப் ஃபாண்ட்ஸ் இருக்கு. சரியா? மோஸ்ட்லி வந்து நான் உங்களுக்கு ரைட் சம்டைம் சில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? கிளாஸ்க்கு ஜாயின் ஆகாட்டியும் இல்ல பிரச்சனை இல்ல. வெப்சைட் ஒண்ணு இருக்கு. DA ஃபாண்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஒண்ணு இருக்கு. DA ஃபாண்ட்ன்ற வெப்சைட் இருக்கு. ரைட். இந்த DA ஃபாண்ட்ன்ற வெப்சைட்ல போனீங்கன்னா கூடி உங்களுக்கு பார்க்கலாம். இந்தா இதுல ஷெரிஃப் ஃபாண்ட்ன்னு சொல்றது இதுதான் ஷெரிஃப் ஃபாண்ட்ஸ். இந்த மாரி ஷூஸ் வந்து இந்த மாரி ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்றது எதுக்குன்னு சொன்னா, உங்களுக்கு பார்க்கலாம். சில நெறைய ஆட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். ஆட்ஸ் பார்க்கலாம், போஸ்ட் பார்க்கலாம். ரைட். நெறைய இடங்கள்ல நீங்க இதுக்கு பிறகு நீங்க ஒரு போஸ்ட் ஒன்றெல்லாம் பார்க்க நேரம் பாருங்க. இந்த மாரியான ஃபாண்ட்ஸ் இப்ப டைம்ஸ் நியூ ரோமன் நெறைய பேருக்கு தெரியும். ஆஃபீஸ் பேக்கேஜ் படிச்சவங்களுக்கு தெரியும். அந்த மாரியான இடங்கள்ல இந்த மாரியான ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட். அப்போ என்னன்னா ரைட். இந்த மாரியான ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் அந்த ட்ரெடிஷனலானது, கொஞ்சம் பழமை வாய்ந்தது. அந்த மாரியான காட்டுறதுக்கு ரைட். கொஞ்சம் கிளாசிக் அந்த மாரியான சிஸ்டத்துக்கு தான் இந்த ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி சன் செரிஃப்ன்ற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மாடர்ன் டைப்ல யூஸ் பண்றது. இந்த மாடர்ன் இந்த மாரியானது ரைட். இதெல்லாம் வந்து பெபாஸ் எல்லாம் வந்து இதா இதெல்லாம் வந்து மாடர்ன் டைப்ல காட்டுறதுக்கு ரைட். இந்த மாரி ஒவ்வொரு டைப்புக்கும் வந்து டிஃபரெண்ட்டா இருக்குது. மெயின் வந்து ஃபாண்ட் டைப்ல வந்து 2 டைப்பான ஃபாண்ட்ஸ் செரிஃப் அண்ட் சன் செரிஃப்ன்னு சொல்றது. அதே மாரி இந்த மாரியான டிஃபரெண்ட் டைப்ல இருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸ் இருக்கு. ரைட். இப்போ வெட்டிங் ஆல்பம் ஒன்று டிசைன் பண்றேன்னு சொன்னா, அதுக்கு வந்து வித்தியாசமான ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு கர்சிவ் டைப்ல வரக்கூடியது ரைட். இப்போ பேய் படம்னு சொன்னா ஹாரர் டைப்ல இந்த ஃபாண்ட்ஸ் தான். ரைட். ஒரு ஹாரர் டைப்ல ஏதாவது ஒன்று. இப்போ ஹாரர் டைப்ல போஸ்டர டிசைன் பண்ணிட்டு அதில அழகான ஃபாண்ட்ஸ் போட இயலாது. ரைட். வெட்டிங் டைப்ல ஃபாண்ட்ஸ் போட இயலாது. ரைட். அப்போ அந்தந்த இதுக்கேத்த மாரியான ஃபாண்ட்ஸ் போடணும். அத ஃபாண்ட்ஸ் அரேஞ்ச் ஆகக்கூடிய சிஸ்டம் ஹெட்டிங்ஸ் என்ன மாரி அரேஞ்ச் ஆகணும். ஹெட்டிங்ஸ்ல இருந்து நம்ம வரக்கூடிய டெக்ஸ்ட் என்ன மாரி சைஸ்க்கு நம்ம சைஸ் பண்ணிக்கிறணும். இதெல்லாமே வந்து டைப்போகிராஃபின்ற பார்ட்ல நம்ம வந்து கதைக்கும். சரியா? இப்போ டூல்ஸ்ன்றதுல வந்து நெறைய பிராக்டிஸ் இருக்கு. ரைட். பிராக்டிகல்ஸ் நெறைய இருக்கு. இந்த டூல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கே வந்து சாதாரணமா வந்து 9 டேஸ் மாரி கம்ப்ளீட் ஆயிரும். 10 டேஸ் ரைட். ஒர்க்கிங் வித் டெக்ஸ்ட் டூல். ரைட். டே 10ல தான் டெக்ஸ்ட் டூல் கம்ப்ளீட் பண்ணுவோம். டெக்ஸ்ட் டூல்ல வந்து நெறைய பிராக்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டைப்போகிராஃபி. ரைட். அது எக்ஸ்பேண்ட், அலைன்மென்ட்ஸ் இதுலலாம் வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெறைய இதெல்லாம் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல. ரைட்டா? அப்போ அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, இதெல்லாம் படிச்சதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த கோர்ஸ்ல மெயினா வந்து பிராக்டிகல் அப்படின்ற லெசன் அப்படின்ற ஒரு பார்ட்ல போவோம். சரியா? இப்போ இதுல வந்து கலர் தியரி ரைட். சாரி இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட் மிஸ் ஆயிடுச்சு. ரைட். இதுல நெறைய இருக்கு ரைட். ஃபைல் சேவிங் ஃபார்மேட். இப்போ நம்ம என்னதான் டிசைன் பண்ணினாலும், நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. என்னதான் டிசைன் பண்ணினாலும், அந்த டிசைன் பண்ணின ஃபைல்ஸ எப்படி நம்ம சரியான முறையில கஸ்டமருக்கு டெலிவர் பண்றது? அதேபோல கஸ்டமருக்கு டெலிவரி பண்றதோட சேர்த்து, இந்த எப்படி அவுட்புட் பண்ணினா நமக்கு நல்ல ஒரு அவுட்புட் ஃபைல் ஒன்று நமக்கு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னா, ரைட். வெப்சைட் என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா, DA Font ரைட். இந்த வெப்சைட் பேர் வந்து DA Font அப்படின்ற இந்த வெப்சைட் பேர். ரைட். DA Fonts ரைட். அப்போ இதுல சாரி காய்ச்சிட்டு இருந்தேன். ரைட். அப்போ என்னதான் நீங்க இத செஞ்சாலும், கஸ்டமருக்கு டெலிவர் பண்றதுக்கு ரைட். என்ன மாரியான ஃபைல்ஸ்ல நீங்க டெலிவர் பண்ணணும். சரியா? அப்போ அந்த ஃபைல் ஃபார்மேட்ஸ் எப்படி நீங்க இப்ப ஜஸ்ட் சும்மா நார்மலா டெலிவர் பண்றேன் இயலாது. ரைட்டா? டெலிவர் பண்ற நேரத்துல எப்படி குடுக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் சரியான முறையில நாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஃபைல் சேவிங் ஃபார்மேட்ஸ். அப்போ இதுக்கு வேற செப்பரேட் டியூட்ஸ் ரைட். எல்லாத்துக்கும் டியூட்ஸ் இருக்கு ரைட். டைப்போகிராஃபிக் எல்லாத்துக்குமே வேற டியூட்ஸ் இருக்கு. அப்போ என்னென்ன ஃபார்மேட்ஸ்ல நீங்க டெலிவர் பண்ணலாம். இதுல எப்படி எப்படி இருக்கு ரைட். வெக்டர் டைப்ல ஃபைல்ஸ் என்ன மாரி இருக்கு. ராஸ்டர் டைப் என்ன மாரி ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்கு. ரைட். இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி தருவோம். சரி. அப்போ அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, அதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு சரி அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு இந்த டூல்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா படிச்சதுக்கு அப்புறம் டூல்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே சரியான முறையில பிராக்டிகல்ஸோட செஞ்சதுக்கு பிறகு, நம்ம வந்து பிராக்டிகல் லெசன்ஸ் ரைட்டா? பிராக்டிகல் என்வைரன்மென்ட் ஒன்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ மறுபடியும் கற்ப்போம். ரைட்.
இந்த டூல்ஸ் செய்ற நேரமும் நான் வந்து நெறைய பிராக்டிகல் என்வைரன்மென்ட்ல இருக்கக்கூடிய எல்லாமே கதைப்பேன். புக் கவர் டிசைனிங் இது எல்லாமே இந்த இடத்துல கதைப்பேன். சரி இதுல ஒவ்வொன்லயும் டிசைனிங் புக் இந்த ட்ராயிங் டூல்ஸ வச்சு புக் கவர் டிசைன் பண்றது, ரைட்? ஒவ்வொரு நாளும் புக் கவர்ஸ், பேனர்ஸ் இது எல்லாமே டிசைன் பண்ணிட்டே தான் இருப்போம், ரைட்? அப்போ உங்களுக்கு நல்லா நீங்க என்னையோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ற நேரத்துல, உங்களுக்கு இது வந்து 100% பிராக்டிஸ் பண்ணலாம், ரைட்? அப்போ அதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு நம்ம இங்க வந்து லெசன்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு, சரியா? பிராக்டிகல் லெசன்ஸ்ல வந்துட்டு என்ன செய்வோம்னு சொன்னா, லோகோ டிசைனிங். லோகோ டிசைனிங் அப்படின்ற பார்ட் ஒன்றுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? லோகோ டிசைன்ஸ் அப்படின்றது வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த லோகோ டிசைனிங். ரைட்? டிசைனிங்ல நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த லோகோ டிசைனிங் அப்படின்னு சொல்றது. அப்போ லோகோ டிசைனிங்னு சொல்ற நேரம் சிம்பிளா வந்து லோகோஸ் அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க லோகோ டிசைன். இதுல லோகோ டிசைனிங்ல வந்து நீங்க கிராஃபிக் டிசைனரா வொர்க் பண்ண போனீங்கன்னு சொன்னா, எல்லாரும் எல்லா லோகோ டிசைனும் செய்ய மாட்டாங்க. ரைட்? அதே நல்லா விளங்குங்க. ஒரு சிலர் இருப்பாங்க மினிமலிஸ்ட் லோகோ செய்றவங்க. ஒரு சிலர் இருப்பாங்க மஸ்கட் லோகோ செய்றவங்க. ஒரு சிலர் இருப்பாங்க 3டி லோகோஸ். ஒரு சிலர் இருப்பாங்க வேர்ட் மார்க் லோகோஸ். இந்த மாரி அப்ஸ்ட்ராக்ட் லோகோஸ், மோனோகிராம் லோகோஸ், கிரேடியன்ட் லோகோஸ் அப்படின்னு லோகோஸ்ல வந்து நெறைய டைப்ல லோகோஸ் இருக்கு. சரியா? லோகோஸ்ல இந்த மாரியான டிஃபரண்ட் டைப் ஆஃப் லோகோ டிசைனிங்ஸ் இருக்கு. இந்தா லோகோ டிசைன் அப்படின்றத நான் செப்பரேட்டா இந்தா ரைட் லோகோ டிசைன் இதுக்குரிய வேற டியூட்ஸ் சரியா தனியா டியூட்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் இந்த டிசைன் எடுக்கிற நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா லோகோ டிசைனிங் என்னது ரைட்? வேர்ட் மார்க் லோகோஸ். அந்த வேர்ட் மார்க் லோகோஸ்ன்னா என்ன? ரைட்? அத எப்படி செய்றது? ரைட்? லெட்டர் மார்க்ஸ் லோகோஸ். லெட்டர் மார்க்ல வந்து மோனோகிராம்ஸ் எப்படி வருது? ரைட்? மோனோகிராம் லோகோஸ் எப்படி எடுக்கிறது? ரைட்? இந்த மாதிரியான லோகோ டிசைன் டைப்ஸ் எல்லாமே கதைப்போம். மினிமலிஸ்ட்ன்னு சொல்றது வந்து லோகோஸ்க்கு மாத்திரம் இல்ல. டிசைனிங்ல ஒரு கான்செப்ட். மினிமலிஸ்ட் லோகோ டிசைனிங். மினிமலிஸ்ட் டிசைன். அப்போ இந்த ஒவ்வொரு டிசைனிங்கும் தனித்தனியான டியூட்ஸ் இருக்கு. கிரேடியன்ட் லோகோஸ் எப்படி நம்ம செய்றது? ரைட்? டிஃபரண்ட் டைப் ஆஃப் கிரேடியன்ட் லோகோஸ். அதேபோல லோகோஸ் டிசைன் பண்ற நேரம் தேவைப்படக்கூடிய பிரின்சிபல்ஸ் என்ன மாரியான பிரின்சிபல்ஸ் நம்ம லோகோ டிசைனிங்ல யூஸ் பண்ணணும். ரைட்? ஜஸ்ட் ஒரு பாக்ஸ போட்டு டிசைன் பண்றது இல்ல. ரைட்? லோகோன்னு டிசைன் பண்ற நேரம் நெறைய பிரின்சிபல்ஸ் இருக்கு. சிம்பிளிட்டி, மெமரபிள், டைம்லெஸ், ரைட்? இந்த மாரியான 5 பிரின்சிபல்ஸ் இருக்கு. இந்த 5 பிரின்சிபலோட தான் ப்ரொஃபஷனல் லோகோ டிசைனிங் எல்லாருமே டிசைன் பண்றது. ரைட்? பார்க்கறதுக்கு சும்மா பாக்ஸ போட்டு டிசைன் பண்ணிட்டு இருக்கிற மாரி காணுவீங்க. ரைட்? இந்த பிரின்சிபல்ஸோட டிசைன் பண்ணா தான் அந்த லோகோ வந்து சரியான ஒரு முறையில என்ன நடக்கும்னு சொன்னா இருக்கும். சரியா? அப்போ இந்த லோகோஸ் டிசைன் பண்ற நேரம் என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்கு. அப்போ அதே போல லோகோ டிசைனிங் மட்டும் இல்ல. நீங்க டிசைனிங் பண்ற நேரத்துல ரைட் மோஸ்ட்லி லோகோஸ்க்கு இந்த இடத்துல போட்டிருக்கேன். கலர் சைக்காலஜி ரைட்? கலர் சைக்காலஜின்னு ஒரு பார்ட் ஒன்று இருக்கு. அப்போ அந்த கலர் சைக்காலஜில வந்து என்ன மாரியான இதுக்கு என்ன மாரியான கலர்ஸ் அப்ளை பண்ற நேரத்துல எப்படியான ஒரு ஃபீல் வரும். ரெட் கலர்ல டிசைன் பண்ணா என்ன மாரியான ஃபீல். ரைட்? ஒரு டிசைனிங்க்கு. ஆரஞ்சுல என்ன ஃபீல் ஒன்று இருக்கு. ரைட்? எல்லோல என்ன ஃபீல் இருக்கு அப்படின்ற கலர் சைக்காலஜிஸ்ட்ல வரக்கூடிய பார்ட் ரைட்டா? சைக்காலஜி கதைக்கல்ல. ரைட்? சார் கிளாஸ்ல சைக்காலஜியும் கதைக்கிறாரா அப்படின்னு யோசிச்சுறாதீங்க. ரைட்? சைக்காலஜி நான் இதுல கதைக்கல. அந்த கலர்ஸ வச்சு ஒரு டிசைனிங் போடுற நேரத்துல, அந்த டிசைனிங் என்ன மாரி கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகும். எந்த மாரி கஸ்டமர நம்ம ரீச் பண்ணணுமோ, அந்த கஸ்டமர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய கலர்ல தான் நம்ம லோகோவ டிசைன் பண்ணணும். சரியா? அப்போ அப்போ அந்த கலர்ஸ் எடுக்கிற நேரம் தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வொர்த்தா இருக்கும். சரியா? அப்போ இந்த இப்போ பேங்க்கெல்லாம் அவங்களோட அதிகமான பேங்க்ஸ் லோகோட கலர் என்ன இருக்கும்னு சொன்னா ப்ளூல இருக்கும். ப்ளூல தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்க நோவால யோசிச்சு பாருங்க. ரைட்டா? அதிகமா ப்ளூ இருக்கும். ரைட்? ப்ளூல தான் இருக்கும். ரைட்? ஏன்னு சொன்னா ட்ரஸ்ட், செக்யூர். ரைட்? அப்போ இந்த மாதிரியான சப்ஜெக்ட் இருக்கு. கான்ஃபிடன்ஸ். ரைட்டா? கான்ஃபிடன்ட் பார்த்தா கான்ஃபிடன்ட். அப்ப சல்லி போடலாம். ரைட்ல ஆட்டைய போட்டு போமாட்டாங்க. ரைட்? வேற கலர்ல போட்டிருந்தா கொஞ்சம் கான்ஃபிடன்ட் கொஞ்சம் குறைஞ்ச மாரி இருக்கும். ரைட்? அப்படியெல்லாம் இருக்கு. ரைட்? அப்போ இந்த மாரியான கலர்ஸ் ரைட்? அப்படி இருக்கு. ரைட்? அந்த அந்த சைக்காலஜி ஒண்ணு இருக்கு. ரைட்? அப்போ இந்த மாரி கலர்ஸ் சைக்காலஜி பார்ட் ஒண்ணு இருக்கு. நான் அத சைக்காலஜி காய்க்கல. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து அதுல காய்ப்போம். சரியா? அண்ட் அதே போல இந்த கொஞ்சத்துல முடிச்சிடுவோம். ரைட்? ஓகே. டிசைனிங்ல லோகோ டைப்ல இருக்கக்கூடிய டிஃபரண்ட் டைப் ஆஃப் லோகோஸ் ரைட்? லோகோட இன்னொரு டியூட் ஒன்று இருக்கு. நான் அது கிளாஸ்ல வச்சு தரேன். சரியா? ஓகே. எல்லா டியூட்ஸும் எல்லாம் ஷேர் பண்ணப்படும். அண்ட் ஃபொண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான ஃபொண்ட்ஸ் உங்களோட சாஃப்ட்வேர்ஸ் யாரோ கேட்டிருந்தீங்க சாஃப்ட்வேர்ஸ் தருவீங்களான்னு. சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம வந்து எல்லாமே சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் எந்த பேமெண்ட்டும் இல்ல. கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் தான் நம்ம எடுப்போம். சரி? அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா புக் கவர் டிசைனிங், புக் கவர்ஸ். புக் கவர் டிசைனிங் எப்படி நம்ம புக் கவர்ஸ் டிசைன் பண்றது? சாட்டிலிஸ்டிக் புக் கவர், ஸ்பைரல், பெர்ஃபெக்ட் பைண்டிங் அண்ட் இதோட ஒரு பார்ட் மிஸ் ஆயிருக்கு. ஹார்ட் பைண்டிங். ரைட்? ஹார்ட் பைண்டிங். இது எல்லாமே கதைப்பேன். ரைட்? டிசைனிங்ல இருக்கக்கூடிய புக் கவர் டிசைனிங்ல சாட்டிலிஸ்டிக் புக் கவர்ஸ் எப்படி டிசைன் பண்றது? ரைட்? ஸ்பைரல் டிசைன் பண்றது எப்படி? பெர்ஃபெக்ட் பைண்டிங் எப்படி டிசைன் பண்றது? ஹார்ட் பைண்டிங் டிசைன் பண்றது? இதுக்குரிய ப்ளீட் ஏரியாஸ் எப்படி நம்ம யூஸ் பண்றது? இதுக்கு ட்ரிம் மார்க்ஸ் எப்படி போடுறது? இப்போ இந்த பெர்ஃபெக்ட் பைண்டிங்கை பொறுத்தவரைக்கும் இதுக்கு க்ரீசிங் மார்க்ஸ் போடணும். க்ரீசிங் லைன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது? இது எல்லாமே போட்டு எப்படி டிசைனிங் எடுத்துட்டு வந்து ஃபைனல் அவுட்புட் எப்படி போட்டு எப்படி நம்ம
ஃபைனலா கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணக்கூடிய பேக்கேஜிங் பண்ணி எப்படி டெலிவர் பண்றது, ரைட்? அந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாமே முடியும். அதேபோல பேக்கேஜிங் டிசைனிங் அப்படின்ற பார்ட்ல கதைப்போம். ரைட்? பேக்கேஜிங் டிசைனிங், என்வலப் டிசைனிங்ன்ற பார்ட்ட வேறையா கதைப்போம். ரைட்டா? இது கொஞ்சம் டைம் எடுத்து போறக்கூடிய பார்ட் ஒன்று. ரைட்? இந்த இடத்துல நான் போட்டதுக்கு. அப்போ என்வலப் பேக்கேஜிங் டிசைனிங் அப்படின்ற நேரத்துல பேக்கேஜிங் டிசைனிங்னு சொல்றது ஆ பேக்கேஜிங் டிசைன் கொஞ்சம் இருங்க காட்டுறேன். சாரி, இங்க இல்ல. பேக்கேஜிங் டிசைன். இதான் சொல்ற பேக்கேஜிங். இங்க பேக்கேஜிங் டிசைனிங். இதெல்லாம் பேக்கேஜிங் டிசைன். இது சொல்ற பேக்கேஜிங் டிசைனிங். அப்போ பேக்கேஜிங் ஒன்று எப்படி டிசைன் பண்ற இடத்துல நம்ம எப்படி பேக்கேஜிங் டிசைனிங் ஒன்று செய்யறது, சரியா? புக்ஸா இருக்கலாம், பேக்ஸா இருக்கலாம், ரைட்? இதெல்லாமே வந்து பேக்கேஜிங் அப்படின்ற பார்ட்ல வரக்கூடியது. பேக்கேஜிங் கூகுளில் கூடிய ஒன்று சர்ச் பண்ணி பார்க்கலாம். என்னது? கூகுளில் சர்ச் பண்ணி பேக்கேஜிங் டிசைனிங். பேக்கேஜிங் டிசைனிங் நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பேக்கேஜிங் டிசைன். இதுதான் பேக்கேஜிங் டிசைன், சரியா? பேக்கேஜிங் டிசைனிங் சாதாரணமாக நான் சொல்லுவோம் ஃபைவரில் போயிட்டு சும்மா ஜஸ்ட் நான் ஃபைவர் ஓப்பன் பண்ணுறேன், சரியா? ஃபைவரில் சரியா சர்ச் பண்ணி பாருங்க. பேக்கேஜிங், சரியா? பேக்கேஜிங் டிசைன். ரைட்? கீபோர்டில் டைப் பண்ண லோட் ஆயிடுச்சு. ரைட்? ஓகே. ரைட்? பேக்கேஜிங் டிசைனிங்னு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் டிசைனிங் டோட்டலாகவே ஒரு 11,000 பேர் தான் இருக்காங்க. நிறைய பேர் பேக்கேஜிங் டிசைனிங் செய்கிறது குறைவு. பட் நல்லா ஏர்ன் பண்ணலாம். பார்த்தீங்களா? பேக்கேஜிங் டிசைன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 1K ஜாப் செஞ்சிருக்காரு பாருங்க. இவர் நிறைய பேர் நிறைய ஜாப் செஞ்சுருக்காங்க, சரியா? பட் இவங்களோட ப்ரைஸ் ரேஞ்சை பாருங்க. பார்த்தீங்களா? இவர் வந்து ஃப்ரம் $450 தான் இவர் டிசைனிங் ஸ்டார்ட்டே. $450 தான் ஃபர்ஸ்ட் டிசைனிங், ரைட்? அதுக்கு மேலே இப்போ நார்மலாக ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரீடச்சிங், ஃபோட்டோ இதெல்லாம் பார்க்குறேன் $5, $10, $15, $20 இருக்கும். பட் பேக்கேஜிங் டிசைனிங்லாம் அப்படி இல்லை. ஸ்டார்ட்டே 450 சில இடங்களில் பார்த்தீங்களா? இதோ 20 போட்டிருக்காரு. இப்போ புக்ஸ்ட போச் டிசைனிங் மட்டும், ரைட்? இந்த மாதிரி டிசைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா $30, ரைட்? இந்த மாதிரி பேக்கேஜிங். அப்போ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் போடுற இந்த பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா 250 செய்கிறாரு. இந்த $250, ரைட்? ஏர்னிங்ஸு வந்து வேறு லெவல். இதில் பேக்கேஜிங் டிசைனிங் சொல்கிறது அப்போ இந்த பேக்கேஜிங் டிசைனிங் சரியான முறையில் செய்யணும். பேக்கேஜிங்கில் வந்து பேக்கேஜிங் டிசைனிங் சொல்கிற நேரத்தில் இதுக்குரிய நிறைய ஃபைல்ஸ் டெலிவர் பண்ணணும். ஒரு ஃபைல் மட்டும் இல்லை, ஒரு டிசைனிங் மட்டும் இல்லை, சரியா? உண்மையான சப்ஜெக்ட் இதை டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் பேக்கேஜிங் டிசைனிங்கில் டை லைன்ஸ்ன்னு வேறையா டிசைன் பண்ணணும், டிசைனிங் பார்ட் வேறையாக போகும், டை வேறையாக போகும், சரியா? அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்னது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்போஸ் இருந்துச்சுன்னா எம்போஸுக்கு வேறையாக டிசைன் பண்ணணும், டிபோஸ் இந்த டிபோஸ் டிசைனிங் வேறையாக போகணும், ரைட்? அதே மாதிரி ஹொட் ஃபைலிங் இந்த ஹொட் ஃபைலிங் டிசைனிங் வேறையாக போகணும். அப்போ இதெல்லாமே நான் கதைப்பேன், சரியா? ஹொட் ஃபைலிங் என்ன, எம்போஸ் என்ன, டிபோஸ் என்ன, அது எப்படி செய்கிறது, அதுக்குரிய டிசைனிங் எப்படி போட்டு எப்படி ஃபைனல் நம்ம டிசைனிங்க்கு கொடுக்குறது, ரைட்? இதெல்லாமே நான் உங்களுக்கு கதைப்பேன், சரியா? அப்போது இதில் ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு பார்க்கலாம். சிம்பிளாக பாருங்கள். தான் பார்த்தீங்களா? $250, ரைட்? பெரிய அமௌண்ட், ரைட்? அவருடைய ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ், ரைட்? நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பேக்கேஜிங் டிசைனிங் அப்படின்னு சொல்கிறது, சரியா? நிறைய பேர் ஆட்கள் குறைவு, பட் நல்லா ஏர்ன் பண்ணலாம், ரைட்? டைம் எடுத்தா, ரைட்? அப்போது பேக்கேஜிங் டிசைனிங் அண்ட் என்வலப் டிசைனிங் ஃபுல்லாக காய்ப்பேன், சரியா? என்வலப் டிசைனிங் எல்லாம் காய்ப்பேன். அதே போல் டிசைனிங் பிஸ்னஸ் கார்ட் டிசைன் பண்ணுறது, ரைட்? அதில் அப்ஸ் போடுறது எல்லாம் காய்க்கப்படும். மெனு, கேலண்டர் டிசைனிங்ஸ், ரைட்? இதெல்லாமே இதில் காய்ப்பேன். சர்டிஃபிகேட் டிசைனிங் இதெல்லாமே தனித்தனி ப்ராக்டிகல்ஸாக ஃபுல்லாக செஞ்சேன். இந்த 3 நாள் போகும், சரியா? இந்த பாட்டுக்கு மட்டும் 3 நாள் போகும் இந்த பகுதி, சரியா? 3 நாளை விட சம்டைம் அப்படிங்கிற ஆகலாம், சரியா? அப்போது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிசைனிங்க்கு வந்து ஹொட் ஃபைலிங் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபைலிங்னு சொல்கிற ஒரு பாட்டு ஒன்று இருக்குன்னா ஹொட் ஃபைலிங் ஃபோட்டோவில் காட்டலாம், இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி லேசினா ஹொட் ஃபைலிங் அப்போ இந்த ஹொட் ஃபைலிங் ஒன்று போடுறேன்னா ஹொட் ஃபைலிங்க்கு டிசைனிங் எப்படி ஷேர் பண்ணுறது, அந்த ஹொட் ஃபைலிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹொட் ஃபைலிங் பண்ணி எம்போஸ் பண்ணியிருக்காங்க. இது சொல்கிறது எம்போஸ்ன்னு சொல்கிறது, ரைட்? ஃபைல் பண்ணாமலும் எம்போஸ் பண்ணுவாங்க அண்ட் ஃபைல் பண்ணியும் எம்போஸ் பண்ணுவாங்க, ரைட்? அப்போ அதுக்கு எப்படி டிசைனிங் போடுறது, ரைட்? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் பண்ணிவிட்டு டிபோஸ் கொஞ்சம் உள்ளுக்கு போயிருக்கு, இது சொல்கிறது டிபோஸ்ன்னு சொல்கிறது. அப்போ எம்போஸ், டிபோஸ், அதே போல் ஸ்பாட் யூவி, ரைட்? ஸ்பாட் யூவி, ரைட்? இதான் சொல்கிறது ஸ்பாட் யூவின்னு சொல்கிறது, ரைட்? அப்போது இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து இப்போ டிசைனிங் பண்ணுற நேரத்தில் ஜஸ்ட் இது ஒரு டிசைனில் போட்டு இதுக்குரிய டிசைனிங்கை வேறையே அனுப்பணும், சரியா? இப்போ ஒரு பாக்ஸில் வந்து டிசைனிங் ஸ்பாட் யூவி மட்டும் இருக்குன்னு சொன்னால் தனியாக டிசைன் போடலாம். பட் ஸ்பாட் யூவி, எம்போஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வர நேரத்தில் நீங்கள் அதுக்குரிய டிசைனிங்கை வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால்
அதுக்குரிய செட்டப்பை நான் வந்து காய்ப்போம் ரைட்டா கிளாஸில் சப்ஜெக்ட் எல்லாம் தெளிவாக காய்ப்பேன் சரியா அண்ட் லெட்டர் ஹெட் டிசைன் பண்ணுறது ரைட் ஃப்ளையர்ஸ் என்விலோப் ரைட் சிவியாக இருக்கலாம் ரைட் லேபிள் டிசைனிங்ஸ் ரைட் இதெல்லாம் வந்து லேபிள் டிசைனிங் எல்லாம் நல்லா earn பண்ணக்கூடிய ஒரு பார்ட் ரைட்டா லேபிள் டிசைனிங் அப்போ இதெல்லாம் வந்து தனியாக ஃபுல்லாக கதைக்கும் சொல்லித்தரும் அதே போல் டிஷர்ட் டிசைனிங்ஸ் ரைட் ஐசோமெட்ரிக் டிசைனிங் அப்படின்ற பாட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த கோர்ஸில் சொல்லித்தரப்படும் சரியா அப்போ இது ஒவ்வொன்றும் வந்து 100% ப்ராக்டிக்கலாக தான் செய்யப்படும் ரைட் நான் இன்றைக்கி இல்லஸ்ட்ரேட்டரில் டிசைனிங் ஏதாவது செஞ்சு காட்டணும்னு நினச்சேன் பட் எனக்கு டைமிங் போதாமல் போச்சு ரைட்டா ஓகே அப்போது இதெல்லாத்தையும் இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து நம்ம டிசைனிங் பார்ட்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும் சரி ஒவ்வொரு டூல்ஸ் வைஸ் இதில் வந்து இந்த சாரி ஒவ்வொரு டூல்ஸ் ரைட்டா டூல்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம் இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது ரைட்டா இந்த ஒவ்வொரு டூல்ஸையும் ரைட்டா ஒவ்வொரு டூல்ஸுக்கும் தனித்தனியான முறையில் ப்ராக்டிகல்ஸ் இருக்குது சரி அப்போது அந்த செட்டப்பில் தான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணப்படும் சாதாரணமாக நம்ம சொல்லுவோமே இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கல ரைட் பட் காட்டுறேன் ரைட் ஒரு நிமிஷத்துக்கு காட்டிடுறேன் இல்லாட்டி கொஞ்சம் இருங்க இப்போது ஒரு பட்ஜெட் எடுத்தேன்னு சொன்னால் நம்மளும் இந்த பட்ஜெட் எடுப்போம் சரியா சும்மா ஓப்பன் பண்ணுறேன் இப்போ வந்து ஒவ்வொரு கிளாஸும் ரைட்டா ஒவ்வொரு டேஸும் ரைட் ஒரு டே எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த டேஸில் வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் இருக்கும் ரைட் இந்த மாதிரி ப்ராக்டிகல்ஸ் நிறைய நம்ம கதைப்போம் சரியா இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிகல்ஸ் நம்ம ஒரு டேஸ் பார்த்தீங்கன்னா சும்மா போனேன் டே 2 இல்லாட்டி இப்போ நம்ம டே 3 டே 3 எடுத்தீங்கன்னா டே 3ல ப்ராக்டிகல்ஸ் இருந்தால் இதில் வந்து டே 3ல ப்ராக்டிகல்ஸாக இருக்கும் ஒரு நாளைக்கு சாதாரணமாக நிறைய ப்ராக்டிகல்ஸ் ரைட் இதோட சேர்த்து ரெட் ஃபைல் மிக்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ரைட் அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் ப்ராக்டிகல்ஸ் செய்வோம் சரியா இப்போ டே 9 எடுத்தீங்கன்னு சொன்னால் டே 9லேருந்து ரைட் லோகோ டிசைனிங்ஸ் ரைட் ஒவ்வொரு மாதிரியான டிசைன் வித்தியாசமான டிசைனிங்ஸ் இந்த ஒவ்வொன்றிலே வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ரைட் ஜஸ்ட் டிசைன் போடுறதுன்னு இல்லை இதில் வந்து ஒவ்வொன்றிலே ஒவ்வொரு டெக்னிக்ஸ் வித்தியாசமான டெக்னிக்ஸ் இருக்குது ரைட் அந்த டெக்னிக்ஸோட எல்லாமே கிடைக்கும் இந்த ஒவ்வொரு டூலுக்குரிய ப்ராக்டிஸ் ரைட் பார்த்தீங்களா சில டூல்ஸுக்குரிய ப்ராக்டிஸ் தான் இதெல்லாம் டே 7ன்னு சொல்கிறது டூல்ஸோடு வரக்கூடிய இந்த அப்போது இந்த ஒவ்வொரு டூல்ஸ்லேயும் ப்ராக்டிஸ் பார்த்தீங்களா இது பெயிண்டிங் டூல்ஸில் ப்ரஷ் டூல் ரைட் ப்ரஷ் டூலில் சப்ஜெக்ட் ரைட் இப்போ இந்த ஒவ்வொரு டூல்ஸ்லேயும் ப்ராக்டிஸ் இருக்கும் ரைட் நீங்கள் இது ஒவ்வொன்றும் செஞ்சு எங்களுக்கு நீங்கள் அனுப்பணும் சரி அது எல்லாமே மெண்டேலா டிசைனிங்ஸ் ரைட் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்பில் மெண்டேலா டிசைன் ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சதும் இருக்குது ரைட் அப்போது இந்த மாதிரி நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக போட்டேன் சரியா அப்போது ஒவ்வொரு டேஸ்லேயும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் ப்ராக்டிகல்ஸ் செய்துட்டே தான் போகும் சரியா அப்போது ஒவ்வொரு நாளும் நிறைய ப்ராக்டிகல்ஸோட தான் கிளாஸஸ் நடக்கும் ரைட் ஒவ்வொரு ஓப்பன் பண்ண அந்த புக் கவர்ஸ்ன்றதுனா அதெல்லாம் ரைட் இப்போ ஓப்பன் பண்ணலாம் ரைட் ஓகே அப்போது செப்பரேட்டாக இந்த மாதிரி தான் சப்ஜெக்ட் ரைட்டாக ஒவ்வொரு நாளும் நிறைய ப்ராக்டிகல்ஸ் இருக்குது ரைட் அந்த ப்ராக்டிகல்ஸை சரியான முறையில் செஞ்சால் உங்களுக்கு தரவான ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகலாம் அப்போது கிராஃபிக் டிசைனர் ஆகினீங்கன்னு சொன்னால் சரியா உங்களுக்கு ஆன்லைனில் ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது சரியா ஆன்லைனில் ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணலாம் சரி இதில் கொஞ்சம் இருங்க அப்படி ரைட் அப்போது நார்மலாக நீங்கள் கிராஃபிக் டிசைனர் அப்படின்ற நேரத்தில் சரியா உங்களுக்கு ஆன்லைனில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்குரிய பிளாட்ஃபார்ம்ஸ் சரி என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி ஓகே இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ஒர்க்ஸ் ரைட் இந்த அப்ஒர்க்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு காய்ப்பேன் சரி அப்ஒர்க்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் ஆன ஒரு வெப்சைட் உண்டு ரைட் ட்ரஸ்டட் ஆனது ரைட் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இந்த அப்ஒர்க்ஸ்ன்னு சொல்கிறது பட் ஜாப் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் கஷ்டம் இல்லை நீங்கள் சரியான ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ரைட்டாக சரியான முறையில் படித்து உங்களோட போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் சரியான முறையில் செஞ்சு அப்லோட் பண்ணிவிட்டு ரைட் நீங்கள் ஜொப்புக்கு அதில் ஜாப்ஸ் இருக்கும் சரியா அந்த ஜாப்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற நேரம் சரியான ஒரு போர்ட்ஃபோலியோஸ் உங்களோட டிசைனிங்ஸ் எல்லாம் சரியாக உங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் இதில் ஜாப் எடுக்கலாம் ரைட் எந்த பிரச்சனையும் இல்லை சரியா அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசைன் கிளவுட் இதுவும் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான வெப்சைட் உண்டு இதில் நிறைய ஏர்ன் பண்ணலாம் இதில் அதிகமான ஜாப்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்த அவங்க டிசைனிங்ஸ் போடுவாங்க அதுக்கு நீங்கள் வந்து டிசைனிங் சப்மிட் பண்ணுற மாதிரியான வெப்சைட் தான் இந்த டிசைன் கிளவுட் அப்படின்னு சொல்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவர் நிறைய பேர் கதைக்கக்கூடிய ஒரு வெப்சைட் ரைட் அப்போது இந்த வெப்சைட்லேயும் வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்குது அப்போது இதுலேயும் வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நல்ல கிக்ஸ் போடணும் ரைட் நான் காட்டின மாதிரி அந்த ஃபைவர் ஓப்பன் பண்ணி காட்டினேன் தானே ஃபைவர் அப்படின்னு சொன்னேன் ஒரு அக்கௌண்ட் ஒன்று அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலை ஜஸ்ட் ஃபைவர் ஓப்பன் பண்ணி காட்டினேன் எப்படி இருக்குது அப்படின்னு ரைட்
அதில பேக்கேஜிங் டிசைனிங்க்கு என்ன மாரியான வேகன்ஸீஸ் இருக்குன்னு. பேக்கேஜிங் டிசைனிங் மட்டும் இல்ல. ரைட். நாம இந்த கோர்ஸ்ல வந்து கதைக்கக்கூடிய நெறைய பார்ட் புக் கவர் டிசைனிங் எல்லாம் 100% பெர்ஃபெக்ட்டா புக் கவர் டிசைனிங் கதைப்பேன் நான். சரியா? புக் கவர் டிசைனிங் 100% பெர்ஃபெக்ட்டா ஒரு ஃபைனல் அவுட்புட்ல எப்படி நம்ம புக் கவர டிசைன் பண்ணி எப்படி டெலிவர் பண்றது, என்ன மாரியான இதெல்லாம் இருக்கு. எல்லாமே கதைப்பேன். அப்போ உங்களுக்கு வந்து புக் கவர் டிசைனிங் ஒரு கிக்க போட்டாலும், அதிலயே நெறைய ஏர்ன் பண்ணலாம். சரியா? அப்போ Fiverr ரைட். நெறைய நெறைய கிக்ஸ் போடலாம் உங்களுக்கு. நெறைய பார்ட்ஸ் இருக்கு. இப்ப இல்லஸ்ட்ரேட்டர்ன்ற இடத்துல இதில நெறைய பகுதியில உங்களுக்கு உங்களுக்கு செல் பண்ணக்கூடிய மாரியான ப்ரொஃபஷன் உங்களுக்கு இருக்கலாம். சரியா? அதேபோல பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. ரைட். அப்போ இந்த வெப்சைட்லயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நெறைய ஜாப்ஸ் வேக்கன்ஸீஸ் இருக்கு. ரைட். அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா 99 டிசைன் இது ஒரு கிராஃபிக் டிசைனர்ஸ் நெறைய பேர் நெறைய ஜாப்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த 99 டிசைன் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த வெப்சைட்லயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனி ஒண்ணு. ரைட் ஆஸ்திரேலியன் வெப்சைட் ஒண்ணு. இந்த வெப்சைட்லயும் வந்து நெறைய அ ஜாப் வேகன்ஸீஸ் இருக்கு. அதேபோல இதில வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட டிசைனிங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ டைப்ல கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இந்த வெப்சைட்ல இருக்கு. ரைட். உங்களோட டிசைனிங் உங்களோட அக்கவுண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணி, உங்களோட டிசைனிங்ஸ வந்து இந்த வெப்சைட்ல நீங்க அப்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து நெறைய ஜாப் வேகன்ஸீஸ் உங்களுக்கு இதில வந்து எடுக்கலாம். சரியா? அப்போ அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, Shutterstock இது வந்து ஒரு டிஃபரண்ட் டைப்பான ஒரு வெப்சைட். ரைட். Shutterstock கன்ட்ரிபியூட் அக்கவுண்ட் ஒண்ணு நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, Shutterstockல வந்து கன்ட்ரிபியூட் அப்படின்ற அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, சரி. இதில என்ன மாரின்னு சொன்னா, ஆ உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நீங்க டிசைனிங் செய்து இந்த Shutterstockக்கு அப்லோட் பண்ணி வைக்கலாம். யாராவது கஸ்டமர்ஸ் உங்களோட டிசைனிங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு காசு வரும். நீங்க ஒரு டிசைனிங்க செஞ்சு அப்லோட் பண்ணதுக்கு பிறகு, அந்த டிசைனிங்க அவர் பர்ச்சேஸ் பண்ணினாரு அப்படின்னு சொன்னா, இந்த டிசைன் இல்லாம ஆகாது. அந்த டிசைன் அப்படியே தான் இருக்கும். அதே டிசைனிங் இன்னொருத்தரும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரே டிசைன 10 பேர் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். 100 பேர் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்ற நேரம், அதிலேருந்து உங்களுக்கு ஒரு கணக்கு ஒரு அமௌண்ட்டும், சரியா? அதே மாரி Shutterstock கம்பெனி அவங்க ஒரு அமௌண்ட்டும் எடுப்பாங்க. ரைட். அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்கும். சரியா? நீங்க நெட்ல போயிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் இதெல்லாம் சர்ச் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த டிசைனிங் மட்டும் இல்ல. ஃபோட்டோஸ் நீங்க நீங்க இப்ப வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஏதாவது ஃபோட்டோகிராஃபி செய்ற ஒருத்தரா இருந்தாலும் இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணலாம். அழகான ஒவ்வொரு இது டைப்புக்குரிய ஃபோட்டோஸ் உங்க நல்ல கேமராவோட இருக்கிறதுனா அப்லோட் பண்ணலாம். அப்படி அப்லோட் பண்ற நேரத்தில உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து காசு வந்துட்டு இருக்கும். சரி. நெறைய ஃபோட்டோஸ் இப்போ 1, 2 அப்லோட் பண்ணிட்டு காசு வரங்காட்டி பார்த்துட்டு இருந்தா அப்படி கிடைக்காது. சரியா? குறைஞ்சது ஒரு 50, 100 டிசைன்ஸ் அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணதுக்கு பிறகு தான், அதில 50ல சரி ஒண்டு விக்க செல் ஆகும். அப்படிதானே? அப்படிதான். அந்த மாரியா காலம் போக போக அப்படி அப்படி ரைட். டெய்லி முடியுமான அளவு டிசைனிங் அப்லோட் பண்ணிட்டே இருந்தா, உங்களுக்கு ஒரு காலம் போற நேரத்தில உங்களுக்கு டிசைனிங்ஸ்க்கு ஆ ரெவென்யூ வந்து எடுக்கலாம். அந்த மாரி ஒரு வெப்சைட் தான் இது. அதேபோல டிசைனர்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ற ஒரு வெப்சைட் தான் இந்த Behance அப்படின்றது. இந்த Behanceன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் உண்டு. போர்ட்ஃபோலியோ. ரைட். போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இந்த Behanceன்னு சொல்றது. இந்த Behance உங்களுக்கு என்ன செய்யலாம்? Behanceல உங்களுக்கு அழகான முறையில ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு, ஜஸ்ட் சிம்பிள் வேல தான் ரைட்டா? உள்ளுக்கு போயிட்டு லாகின் குடுத்துட்டு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, அதுலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில அப்டேட் பண்ணலாம். சரியா? உங்களோட பேர், டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் ரைட். நார்மலா அதில டைப் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க செஞ்ச டிசைனிங்ஸ் இருக்கு தானே? டிசைனிங்ஸ் அதில வந்து அழகான முறையில அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ரைட் இருக்கக்கூடிய இப்ப நீங்க டிசைன் பண்ண டிசைன் கிளாஸஸ்ல செய்யக்கூடிய டிசைனிங்ஸ்ல உங்களுக்காக நான் கதைப்பேன் சரியா? அழகான முறையில டிசைனிங் செஞ்சு செஞ்சு நீங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அரேஞ்ச் பண்ணி இந்த Behance வெப்சைட்ல நீங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணி அப்லோட் பண்ணினீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அது ஒரு போர்ட்ஃபோலியோ ரைட். நீங்க செஞ்ச டிசைனிங்ஸ் எல்லாம் அந்த வெப்சைட்ல உங்களுக்கே அரேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ரைட். எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. அதுக்கு பிறகு எங்கேயாவது ஒரு ஜாப் ஒண்ணுக்கு யாராவது இன்டர்வியூ ஏதாவது ஒண்ணு வர நேரத்தில, உங்களுக்கு என்ன செய்யலாம்? உங்களோட போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி இந்த Behance லிங்க் இருக்கும் உங்களுக்கு ரைட்டா? அந்த Behance வெப்சைட்ல அந்த லிங்க்க நீங்க வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணோன்னே, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உங்களோட டிசைன ரைட் என்னன்றது, உங்களோட டிசைனிங்க வந்து இந்த Behanceல வந்து டிசைனிங்க பார்த்துட்டு, ரைட் உங்களோட ஸ்கில் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, உங்கள வந்து ஹையர் பண்ணலாம். ரைட். அதேபோல இந்த Behanceலயும் வந்து நெறைய ஜாப் வேகன்ஸீஸ் இருக்கு. ரைட். அவங்க நார்மலா சர்ச் பண்ணிட்டு போற நேரம் உங்களோட போர்ட்ஃபோலியோ யாராவது கண்ணுக்கு பட்டுச்சுன்னு சொன்னா, அவங்க கூட உங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஜாப்ஸ் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரைட். இந்த மாரி நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ரைட். நான் வந்து மோஸ்ட்லி ஒரு கொஞ்சம் வெப்சைட் எடுத்து தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். ரைட். அப்போ இந்த வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்ல யூஸ்ஃபுல்லான வெப்சைட்ஸ். ரைட்டா? இந்த வெப்சைட் டீட்டெயில்ஸ வந்து நான் உங்களுக்கு அப்படியே குரூப்ல ஷேர் பண்ணி விட்டேன். ரைட். இத நீங்க ஜாயின்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த குரூப்களுக்கு இந்த ஃபைல நான் ஷேர் பண்ணி விட்டேன். ரைட். ஓகே. அப்போ இதான் சப்ஜெக்ட் அண்ட் இந்த கோர்ஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சரியா? இந்த கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னு சொன்னா, ஆ ரைட். அதேபோல இன்னொரு சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த கோர்ஸ பொறுத்தவரைக்கும், இந்த கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு, ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னு சொன்னா,
இந்த கோர்ஸ்ல தரக்கூடிய பிராக்டிகல்ஸ்ல 80% 80% பிராக்டிகல்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஃபைனல் ப்ராஜெக்ட் ஒண்ணு தரும். ஃபைனல் ப்ராஜெக்ட்ன்னு சொல்றது டிசைனிங் பார்ட் ஒண்ணு தான் வரும். ரைட்டா? அந்த ஃபைனல் ப்ராஜெக்ட்ட நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னா, ரைட் உங்களுக்கான சர்டிஃபிகேட் நம்ம வந்து பிரிண்டிங் சர்டிஃபிகேட் ஒண்ணு வந்து உங்களோட வீட்டுக்கே கிடைக்கிற மாரி போஸ்ட்ல நம்ம வந்து அனுப்பி வைப்போம். ஸ்டாம்ப் போஸ்ட்ல தபால் மூலம் உங்களோட வீட்டுக்கே கிடைக்கிற மாரி அனுப்பி வைப்போம். அண்ட் வேலிட் சர்டிஃபிகேட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, வெப்சைட்ல வேலிட் இருக்கும். ரைட் வெப் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அண்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த வெப்சைட்ல உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெப்சைட்ல அப்லோட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த கியூஆர ஸ்கேன் பண்ணதுக்கு பிறகு உங்களோட பேர், டீட்டெயில்ஸ் எல்லாம் வெப்சைட்ல இருக்கிற மாரி, ரைட் வேண்டிய இடத்துக்கு புரொவைட் பண்ற மாரி இருக்கும். ரைட்டா? அப்போ அந்த மாரியான ஒரு சர்டிஃபிகேட் ஒண்ணு உங்களுக்கு வந்து வீட்டுக்கே கிடைக்கிற மாரி நம்ம வந்து போஸ்ட்ல அனுப்பி வைப்போம். ரைட் நீங்க இந்த சப்ஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு. சரியா? கோர்ஸ்ல நடக்கக்கூடிய 80% 80% பிராக்டிகல்ஸ செய்யணும். அண்ட் ஃபைனல் ப்ராஜெக்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கான சர்டிஃபிகேட்ட உங்க வீட்டுக்கே கிடைக்கிற மாரி அனுப்பி வைப்போம். அப்போ இந்த கோர்ஸுக்கு முழுமையான ஃபீஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 6000 தான். ரைட்டா? பெரிய பேமெண்ட் எதுவும் இல்ல. ஜஸ்ட் ஒரு 6000க்கு தான் இந்த கோர்ஸ செய்றோம். அப்போ சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 6000 கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஒன் டைம்ல பேமெண்ட் பண்றது. அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, நான் ஒரு 2 தவணையில மாரி உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஒரு 3500 பேமெண்ட் பண்ணிட்டு, பேலன்ஸ வந்து ஆஃப்டர் 1 மந்த் கழிச்சு உங்களுக்கு பேலன்ஸ் பேமெண்ட்ட வந்து பேமெண்ட் பண்ணலாம். இப்போ பேமெண்ட்டுக்குரிய டீட்டெயில்ஸ வந்து நான் வந்து உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுறேன். ரைட் அத பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்? ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட். ஆ அதேபோல வேற ஏதாவது உங்களுக்கு உங்களோட பக்கத்துல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ரைட். சிலபஸ் வேற ஏதாவது சிக்கல்கள், சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. நான் அத உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணி விடுறேன். கோர்ஸ் சம்பந்தமான ஏதாவது இருக்கா? சார், ஓ குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. சார் என்ன விஷயம் சொன்னா, இந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க சார். போஸ்ட் எடுக்கிறது மட்டும் எப்படி சார் எடுத்துக்க முடியும் சார்? சாஃப்ட்வேருக்குரிய லிங்க்க வந்து நான் உங்களுக்கு நீங்க கோர்ஸ்க்கு ஜாயின் ஆகினதும் உங்களுக்கு சாஃப்ட்வேருக்குரிய லிங்க்கையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டேன். அப்ப நீங்க அத பார்த்து ஆ உங்களுக்கு பார்க்கலாம். அதேபோல ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லயே வந்து நான் எப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி தருவேன். அண்ட் அதேபோல சாஃப்ட்வேரோட ஆ, லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டேன். அந்த இதுல போயிட்டு உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சார். அப்ப இந்த இது சார், ஆக்டிவேஷன் கீ வந்து சார்? ஆக்டிவேஷன்னு சொன்னா கிராக் ஃபைல் சாஃப்ட்வேர் தான் நம்ம தரப்போறோம். அப்போ உங்களுக்கு அத கிராக் ஓகே, பண்ணிக்கிறலாம். ஓகே, கிராக் ஓகே. பண்ணிட்டு அத கிராக்கா எப்படி வொர்க் பண்றது அப்படின்றது எல்லாமே சரியான முறையில சொல்லி தருவோம். ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. ம். வேற ஏதாவது சிக்கல்கள் இருக்கா யாருக்காவது? ஓகே. அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரைட்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறது வந்து எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி. சரியா? அப்போ 8ஆம் தேதி தான் எங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே வந்து நெறைய பிராக்டிகல்ஸ் நம்ம கிளாஸ்ல செய்வோம். சரியா? ஆ ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து நம்ம நார்மலா போகாம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே ரைட்? ரைட். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நெறைய பிராக்டிகல்ஸ் ரைட்? இதெல்லாம் வந்து பிராக்டிகல்ஸ் தான் ரைட்டா? இந்த மாரி நெறைய பிராக்டிகல்ஸ் வந்து முதல் நாள்லயே ஒரு செலக்ஷன் டூல் ஒரு டூல் ரைட்? இந்த ஒரு டூலுக்குரிய பிராக்டிகல். செலக்ஷன் டூல் அப்படின்ற ஒரு டூலுக்குரிய பிராக்டிகல் தான் இது அவ்வளோ. சரியா? அப்போ இந்த மாரி நெறைய பிராக்டிகல்ஸ் ரெடி புக்ஸ் போட்டிருக்காரு. என்னடா கோடு போட்டிருக்காரு. ம என்ன அப்படின்னு யோசிப்பீங்க ரைட்? பட் அது ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு ரைட்? அத தெளிவா விளங்கினீங்கன்னு சொன்னா வேற லெவல் தான். சரியா? அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எதிர்வரக்கூடிய 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஜாயின்ட் ஆக விருப்பமானவங்களுக்கு நம்ம வந்து இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் போட்டு விட்டேன். பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்லிப்ப எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்லிப்ப வாட்ஸ்அப் பண்றதுனா உங்களோட நேமையும், அட்ரஸையும், இமெயில் அட்ரஸையும் எங்களுக்கு அனுப்பி வச்சுட்டீங்கன்னா ஓகே ரைட்? அப்போ உங்கள வந்து நான் செப்பரேட்டா வேற ஒரு குரூப் ஒன்ல நம்ம வந்து ஜாயின் பண்ணி விடுவோம். அப்போ அதுக்கப்புறம் கிளாஸஸ் நடக்கிற நேரம் அதில தான் நம்மோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த குரூப்ல தான் ஷேர் ஆகும். ஓகே. வேற ஏதாவது சிக்கல் இருக்கா? சந்தேகங்கள் இருந்தா யாராவது கேட்கலாம். கோர்ஸ பத்தின டீட்டெயில்ஸ், சாஃப்ட்வேர் பத்தின டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். பிரச்சனை இல்ல. ஓகே. அப்போ வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ரைட் உங்களுக்கு நான் இது இன்னைக்கு நடந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங்ஸையும் ஷேர் பண்ணுவேன். அண்ட் எவ்ரி கிளாஸஸ் நடக்கக்கூடிய அனைத்து கிளாஸஸ்லயும் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். சரியா? ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கிளாஸ் முடிஞ்சு ஒரு 1 ஹவரோ, 2 ஹவர்ஸுக்கு வந்து உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். ரெக்கார்டிங்ஸ் வந்து லைஃப் டைம் யூஸ் பண்ற மாரி இருக்கும். சரியா?
ரெக்கார்டிங் இப்போ நம்ம கிளாஸ் நடக்கிற நேரம் ரெக்கார்டிங் தருவோம். கோர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ரெக்கார்டிங் அப்படியே இல்லாம ஆகும். அப்படி எதுவுமே இல்ல. ரைட். கோர்ஸ் முடிஞ்சாலும் ரைட் கோர்ஸ் ஒரு 4 மந்த்லயோ, 5 மந்த்லயோ கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகும் அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ரெக்கார்டிங் உங்களோட இமெயிலுக்கு நான் அனுப்பி வைப்பேன். சரியா? அப்போ உங்களோட இமெயில்ல ரெக்கார்டிங் இருக்கும். ரைட். வாட்ஸ்அப்ல லிங்க் ஷேர் பண்ணப்படும். சரியா? அப்போ உங்களுக்கு வந்து லைஃப் டைம் யூஸ் பண்ற மாரி அந்த ரெக்கார்டிங் இருக்கும். அப்படியே உங்களோட கையால அந்த ரெக்கார்டிங் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னா, நான் கட்டாயமா அந்த ரெக்கார்டிங்ஸ உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதுக்கு மறுபடியும் எந்த பேமெண்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் வராது. ரைட். லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். சரியா? நீங்க கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணதுக்கு பிறகு ஒரு 1 இயர் போனதுக்கு பிறகு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா கூடி, நீங்க எனி டைம் என்னைய வந்து வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி கான்டாக்ட் பண்ணோனே உங்கள வந்து நான் கட்டாயம் அந்த டவுட்ஸ வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி விடுவேன். அண்ட் அதேபோல கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணி படிச்சதெல்லாம் கோர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சிலருக்கு வந்து டச் மறுபடியும் விட்டு போயிட்டுச்சுன்னா கூடி இஷ்யூ ஒன்றும் இல்ல. புதுசா ஸ்டார்ட் ஆகக்கூடிய பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுறனால அதில நான் ஜாயின் பண்ணி விடுவேன். அதுக்கெல்லாம் பேமெண்ட்ஸ் எடுக்க மாட்டோம். ரைட். ஒன் டைம் கோர்ஸஸ்க்கு ஜாயின் பண்றதுக்கு மட்டும் தான் பேமெண்ட் எடுப்போம். மறுபடியும் அதே பேட்ச்க்கு இன்னொரு புதிய பேட்ச் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு ஜாயின் பண்றேன்னு சொன்னா, அதுக்குரிய பேமெண்ட் எடுக்க மாட்டோம். ரைட். இதுவரைக்கும் எல்லாருக்குமே அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கோம். சரியா? யார்கிட்டயுமே அப்படி பேமெண்ட் எடுத்தது இல்ல. சரியா? ஒருக்கா தான் பேமெண்ட் எடுப்போம். கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சம்டைம் இடையில கோர்ஸஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்களா? அது சம்டைம்ஸ் சுகம் இல்லாம ஆகி அப்படி ஆனதுக்கு பிறகு புதிய பேட்ச் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றதுனால ஃப்ரீயா தான் ஜாயின் பண்ணிவிடுவோம். சரியா? எந்த பேமெண்ட்டும் எடுக்க மாட்டோம் அதுக்கு. சரியா? அப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுப்போம். அவ்வளோதான். ரைட். 6000 அந்த 6000ல தான் நீங்க லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ரைட். வேற ஏதாவது இருந்தா கேளுங்க. ஓகே. அப்போ வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும். இந்தா இருக்கு. இதான் நம்பர். இந்த நம்பர்ல நீங்க வந்து வாட்ஸ்அப்ல எனி டைம் கான்டாக்ட் பண்ணலாம். எந்த இஷ்யூவும் இல்ல. சரி? அப்போ உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டு பெர்ஃபெக்ட்டா செஞ்சுட்டு போலாம். சரி? ஓகே. அப்போ தேங்க் யூ. உங்களோட பொறுமதியான நேரத்த ஒதுக்கி ரைட் நம்மளோட செமினாருக்கு ஜாயின் பண்ணதுக்கு உங்கள் அனைவருக்கும் கனேடியன் காலேஜ் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ. அண்ட் குட் நைட் எவ்ரிஒன். அனைவருக்கும். தேங்க்